அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜோடைய எய்ம் டிஎன் யூடியூப் சேனலில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். நான் தான் சந்தோஷ்குமார், உங்கள் இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிவிஷன் கிளாஸ் 1 முடிச்சிட்டோம். 12 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிவிஷன் கிளாஸ் 1 முடிச்சாச்சு. தென் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ரிவிஷன் கிளாஸ் பார்ட் 2. அதாவது ரிவிஷன் கிளாஸ் பார்ட் 1 நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் 6 வீடியோஸோட ஒரு கம்பைலேஷன் போட்டு ஓகே அது மேலோட்டமாக என்னென்ன இருக்குது, என்னென்ன இம்பார்ட்டன்ஸ், எதில் இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா, டேரெக்டாக ரிவிஷன் கிளாஸ் 1 and 2 பார்த்துட்டா முடிச்சிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது வந்து லாஸ்ட்டாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்காக ரிவிஷன், ஓகேவா. ஸோ அந்த 12 வீடியோஸை பார்த்துட்டு மட்டுமே நீங்கள் இந்த வீடியோஸ்க்கு வரணும். அதாவது ரிவிஷன் கிளாஸ் 1 and 2க்கு வாங்க. சரியா, டேரெக்டாக வந்து இதை பார்த்துட்டு இதை புரியல நினைக்கக்கூடாது. இதோ அதாவது நான் இன்டெப்த்தாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு டாபிக் நான் சொல்லுவேன்னா அது மேலோட்டமாக இப்படி கொஸ்டின் கேட்கலாம், இப்படிலாம் கேட்கலாம் நான் சொல்கிறேன். அதுதான் ரிவிஷன் கிளாஸ். சரியா, ஸோ அதை பற்றின புரிதல் நமக்கு வேணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த வீடியோஸை நம்ம பார்க்கணும். சரியா, போயிடலாமா. அதாவது ஃபர்ஸ்ட் 6 வீடியோஸ்ல என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கிளாஸ் பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் 6 வீடியோஸ் பார்த்தோம். கரெக்டா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்பை பற்றி பார்த்தோம், தேசிய வருமானத்தை பற்றி பார்த்தோம், பணம் மற்றும் வங்கியை பற்றி பார்த்தோம், பணவியல் கொள்கை, ஓகேவா, நிதி கொள்கை, வளங்கள் மற்றும் பகிர்வுகள், ஓகேவா. அதை நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த 6 வீடியோஸ்ல நம்ம என்னெல்லாம் கேட்பாங்க கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. எதுல இருந்தாதான் கேட்கலாம், என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இனிமேல் எதுல இருந்தா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு நான் சொன்னேன். சரியா, ஸோ வந்து இதை ஆக்சுவலா வந்து நீங்க தமிழ் படிப்பீங்க, மேக்ஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிப்பீங்க. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணுங்க ஸ்கோர். அதாவது 170க்கு மேலே எடுக்கக்கூடியது ஹெல்ப் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மேக்ஸு தமிழ் வந்து எல்லாரும் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க, 90 மேலே ஸ்கோர் பண்ணிடுவாங்க. மேக்ஸ் வந்து 20+ மேலே ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு டைம் ஒதுக்குறீங்க அதுக்கு. சரியா, ஸோ இந்த மாரி சப்ஜெக்ட்ஸில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 165ல இருப்பீங்க, 166ல இருப்பீங்க. அந்த 5 மார்க் 6 மார்க் தூக்கி கொடுக்குறது வந்து எக்கனாமிக்ஸ் தான். ஏன்னா பேசிக்காக கேட்டுருவாங்க. சரியா, நீங்கள் வந்து ரொம்ப உட்காந்து வந்து இதுக்கு வந்து ஒர்க் பண்ண தேவையில்லை. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு ரிவிஷன் கிளாஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு புக்ஸ் மட்டும் நான் சொல்ல பார்த்தீங்கன்னா புக் சோர்ஸ் 11th 12th நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனாலே போதும். ரொம்ப பெருசாலாம் நீங்கள் ஒர்க் பண்ண தேவையில்லை. ஒரு 1 வீக் நீங்கள் எக்கனாமிக்ஸ் ஒதுக்கிட்டீங்க, இப்போயே ஒதுக்கிட்டீங்கன்னா கூட போதும். லாஸ்ட் டைமில் ஒரு 2 hours ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக தட்டிட்டு போயிடலாம் மார்க்ஸ். சரியா, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் வந்து கேட்கறதுக்கு, அதாவது ஸ்கீம்ஸ் தான் நான் சொல்லியிருப்பேன், நிறைய ஸ்கீம்ஸ் தான் நடத்தியிருப்பேன். அந்த ஸ்கீம்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரியா, ஸோ கோர் கான்செப்ட் அதாவது உள்ள போய் இன்டெப்தா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பயப்பட வேண்டாம், இந்த அளவுக்கு இன்டெப்தா கேட்பாங்களா நினைக்க வேண்டாம். சரியா, நான் உங்களுக்கு புரிதலுக்காக தான் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். சரியா, இப்போ நான் வந்து நம்ம என்ன பார்க்க போறேன்னா இந்த வீடியோ வந்து ரிவிஷன் கிளாஸ் பார்ட் 2ல வந்து 7th வீடியோலேருந்து 12th வீடியோ வரைக்கும் ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். சரியா, ஓகே. பிளானிங் கமிஷன் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது. பிளானிங் கமிஷன் அண்ட் 5 year பிளான்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரியா, ஓகே. பிளானிங் கமிஷன் என்ன, பிளானிங்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் பிளானிங், இண்டிகேட்டிவ் பிளானிங், இம்பரேட்டிவ் பிளானிங். இண்டிகேட்டிவ் பிளானிங்னா திட்டம், அதாவது திட்டமிடல் சொல்லுவாங்க. திட்டமிடல் அதாவது பிளானிங்க்கு தமிழ்ல வந்து திட்டமிடல். இண்டிகேட்டிவ் பிளானிங் அப்படின்னா இண்டிகேட் பண்ணுவாங்க, முன்னாடியே வந்து இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுவாங்க. அப்புறம் இம்பரேட்டிவ் பிளானிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, இம்பரேட்டிவ் பிளானிங் அப்படின்னா கட்டாயமான திட்டமிடல். அதாவது இதுதான் பிளானிங், இதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா, இதெல்லாம் டைப்ஸுங்க. இதெல்லாம் சும்மா ஒரு பேசிக்ஸ்க்காக நான் சொல்லியிருப்பேன். சரி, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரியா, ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கி இருக்கோம், அந்த சப்ஜெக்ட் பற்றி எவ்வளோ புரிதல் நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா டிஎன்பிசி போக எப்படி கேட்கறாங்கன்னா கான்செப்டுவலாக தான் போறாங்க. சரியா, நீங்க வந்து வாட் இஸ் வாட் அதாவது என்ன சொல்றது, ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இருந்தால் போதும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், அதை படிச்சுட்டு அப்படியே போய் கிராக் பண்ணிடலாம் நினைக்கிறேன். தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. இப்பெல்லாம் வந்து ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு டிஎன்பிஎஸ்சியில். உங்களோட புரிதல் தான் அங்கே மார்க். புரியுதுங்களா, அந்த சப்ஜெக்ட் நீங்கள் எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்க, அந்த சப்ஜெக்ட் எவ்வளோ கிளாரிட்டி இருக்கு, ஓகேங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஜியோகிராஃபியும் சரி, எக்கனாமிக்ஸும் சரி, இந்த கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற சப்ஜெக்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. அப்போ சயின்ஸும் சரி, சரி, இந்த கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இப்போ வர கொஸ்டின்ஸை நம்ம கிராக் பண்ண முடியுது. சரியா, ஓகே. பிளானிங் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, March 15, 1950 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. கேபினெட் மிஷன் வந்து என்ன பண்ணுது, ஒப்புதல் கொடுக்குது. பிளானிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா April 1, 1951 ஸ்டார்ட் ஆகுது. சரியா, மொத்தம் எத்தனை பிளானிங் போட்டாங்க, மொத்தம் 12 பிளானிங் போட்டிருப்பாங்க. ஓகேவா, இந்த 12 பிளானிங் வரதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி ஆஃப் பிளானிங், ஓகேவா, சில கமிட்டிஸை பத்திலாம் பார்த்துருப்போம். ஓகேவா, விஸ்வேஸ்வரையா பிளானு, ஓகேவா, ஜவஹர்லால் நேரு பிளானு, ஓகேவா, அப்புறம் பாம்பே திட்டம், ஓகேவா, அப்புறம் காந்தியன் திட்டம், எம்என் ராய் பிளானு, ஜேபி நாராயணன் அவர்கள் பிளானு, எஸ்என் அகர்வால் அவர்கள் பிளான். இதை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் நான் சொல்லலை, பட் அதில் நான் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருப்பேன். என்னென்ன வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங் என்னென்னலாம் கமிட்டி அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, என்னெல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. விஸ்வேஸ்வரையா பிளானில் வந்து 10 year பிளானிங் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பார் அவருடைய புக்கில். ஸோ அந்த நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, வாய்ப்புகள் எல்லாத்துலையும் என்னப்பா வாய்ப்புகள் இருக்கு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஓகேவா,
அதில் நீங்கள் பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பார்ட் இப்போ வந்து பிளானிங்லனா இதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ அதை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, ஈஸி தானே வச்சுங்களா. இப்போ எஸ்என் அகர்வால்னா எந்த இதை ஃபோக்கஸ் பண்ணுது, இப்போ நம்ம இந்த பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. என்னோட நோட்ஸே வந்து ஸ்கூல் புக்கு தான். ஓகேவா, ஸ்கூல் புக்கு தான் நான் கட் காப்பி பேஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா, நீங்கள் வந்து வெளியே இருந்தெல்லாம் போதும்னு நினைக்குவேன். நான் அதிலே வந்து ப்ரிசைஸாக உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு போதும். ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரியா. ஓகே, எப்போ கொண்டு வந்திருக்காங்க? March 15, 1950. பிளானிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா April 1, 1951 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 1951 to 56. ஓகே, மேலோட்டமாக 12 5 இயர் பிளான் ஒரு ரிவிஷன் கொடுத்துருவோமா. சரியா. பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எந்த மாடல்? ஹரத் தோமர் மாடல். ஓகே, இதெல்லாம் வந்து நிறைய வாட்டி கேட்டுட்டாங்க. ஓகே, பிளானிங் கமிஷன் கேட்காத எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸே கிடையாது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பிளானிங் கமிஷன் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த பிளானிங் கமிஷன் வந்து எந்த பிளானிங் எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஹரத் தோமர் மாடலை பேஸ் பண்ணியிருக்கு, இந்த மேலே கேட்டுட்டாங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்டா நெக்ஸ்ட் டைம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, இந்த பிளானிங்ல என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, அந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் லாஸ்ட் கிளாஸ் 5 இயர் பிளானிங் நடத்துறப்ப நான் சொல்லியிருப்பேன், இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க, இதெல்லாம் வந்து கேட்டுட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து இதை படிக்காம இருக்காதீங்க, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. குரூப் 4லயும் சரி, குரூப் 4லயும் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ உள்ள போய் கொஞ்சம் படிச்சுக்கோங்க பிளானிங்கை மட்டும். சரியா. இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபோக்கஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, பவர், டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, நம்ம நினைப்போம் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்னா அக்ரிகல்ச்சர் மட்டும் தான், அதாவது விவசாயத்துக்கு மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்படி கிடையாதுங்க. எதுக்கும் எல்லாத்துக்கும் பாருங்க, பிரைஸ் ஸ்டெபிலிட்டி விலைநிலை தன்மை, ஓகேவா, பவர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. மெயினாக வந்து என்னென்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். நிறைய டேம்ஸ் கட்டியிருப்பாங்க. ஹிராகுத் டேமு, பக்ரானங்கல் டேமு, தூங்கபத்ரா டேமு, இந்திரா காந்தி கால்வாய் எல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. முக்கியமா வந்து இந்த மூணுத்துல, அதாவது அக்ரிகல்ச்சர்ல எதுல, அதாவது இந்த அக்ரிகல்ச்சர், பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, பவர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொன்னா அதுல முக்கியமா வந்து அக்ரிகல்ச்சருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. சரியா. ஓகே, அடுத்த 5 இயர் பிளான் பாருங்க. அடுத்த 5 இயர் பிளான் என்னது? அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. சரி, சக்சஸ்ஃபுல். ஓகே, அது நினைச்ச டார்கெட்டோட அதிகமாவே அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா. இப்போ வந்து 2வது 5ஆண்டு திட்டம் என்ன பண்ணாங்க பார்த்தா மஹலனோபிஸ் மாடல். ஓகேவா. இந்த பிளானிங் கமிஷன் இந்த பிளானிங் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில கதைகள் சொல்லியிருப்போம், ஒரு சில ஸ்டோரி நடந்துச்சு, ஒரு சில டிபேட் நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்? பாம்பே திட்டம், கல்கத்தா திட்டம் 2 சொல்லியிருப்பேன்னா, கல்கத்தா திட்டம் யாருது பார்த்தீங்கன்னா இவரோட இது மஹலனோபிஸ் மாடல். பாம்பே திட்டம்ல என்ன பிரச்சனை, என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர் இன்டென்சிவ், கூலி பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னா 2 இது கான்செப்ட் நடத்திருப்பாங்க. சரியா. அதாவது பாம்பே திட்டம் விவரமா சொல்ல போறதுல மேலோட்டமா சொல்றேன். கல்கத்தா திட்டம் 2 திட்டம் இருக்கும். கரெக்டா. பாம்பே திட்டத்துல ஹெவி இண்டஸ்ட்ரி, கல்கத்தா திட்டத்துல லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. அதாவது அடிப்படை தொழில்கள். ஓகேவா. அது கனரக தொழில்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கனரக தொழில்கள் அப்படின்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வாங்க. அந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில இருந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டெவலப் ஆகும். அதை பொறுத்து அதை சார்ந்து உள்ள இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகும் சொன்னது வந்து கல்கத்தா. சாரிங்க, கல்கத்தா திட்டம் வந்து இது, பாம்பே திட்டம் வந்து இது. சரியா, மாத்தி சொல்லிப்பேன். ஓகேவா. கல்கத்தா திட்டம் வந்து ஹெவி இண்டஸ்ட்ரி, பாம்பே திட்டம் வந்து லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. சரியா. இப்ப கல்கத்தா திட்டம் தான் யாருது பாத்தீங்கன்னா மஹலனோபிஸ் அவர்களது. சரியா. அவர் என்ன சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா, ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் போல கொண்டு வாங்க, கனரக தொழில்களை கொண்டு வாங்க. அந்த கனரக தொழில்களை சார்ந்து மற்ற தொழில்கள் உருவாகும். இப்போ ஸ்டீலை சார்ந்து இருக்கிற ஏதாச்சும் ஒரு தொழில்கள், டிராக்டர் உருவாகும், டிராக்டர் மேனுஃபேக்சரிங் ஏற்படும். டிராக்டருடைய ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னா அதை சார்ந்து இருக்கிற தொழில் எது? அக்ரிகல்ச்சர். அப்போ அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகும். அப்போ டேரக்டா இண்டஸ்ட்ரி, ஹெவி இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில ப்ரொமோட் பண்ணுங்க. பாம்பே திட்டம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உழைப்பு மிகுந்த பொருட்கள் தயாரிக்கிற மாதிரி ஒரு தொழிற்சாலைகளை கொண்டு வாங்க. உதாரணத்துக்கு கைத்தறி பொருட்கள், கைவினை பொருட்கள் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வாங்க அப்படின்ட்டு சொன்னது எது பாத்தீங்கன்னா பாம்பே பிளான்ல சொன்னாங்க. ஓகேவா. அப்போ அது அட் ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படி பாத்தீங்கன்னா, ஹெவி இண்டஸ்ட்ரீஸோடைய லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் தான் ரொம்ப வந்து அட்வான்டேஜ் வந்து ஃபியூச்சர்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இதை விட 280 மடங்கு அதிகமாக வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடியது எந்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. இதை பத்தி விவரமான தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க 5 இயர் பிளானிங் வீடியோ போய் பாத்துருங்க, நல்லா கிளியரா சொல்லியிருப்பேன். சரியா. ஓகே, இப்போ இந்த பிளானிங்ல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா,
கல்கத்தா திட்டத்தை தான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, பொக்காரோ ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஓகேவா, ரூகேலா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஓகேவா, அதெல்லாம் நான் சொல்லிடுவேன். மூணு ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சத்தீஸ்கர்ல, கல்கத்தால, ஜெர்மனியோட உதவியால, பிரிட்டிஷோட உதவியால எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, இந்த பிளான் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்தது. ஆனா லாங் டேர்ம்ல சக்சஸ்ஃபுல்லா இல்ல. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்த 5 இயர் பிளான். அடுத்த 5 இயர் பிளான் என்ன பண்றாங்க? கட்கில் யோஜனா. அந்த பிளான் இந்த மாதிரிலாம் கீவேர்ட்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டாங்க. ஆக்சுவலா எந்த பிளானிங்ல கட்கில் யோஜனா இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். சரியா, கட்கில் யோஜனா அப்படின்னா அதாவது அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த கட்கில் யோஜனா திட்டம். ஓகே, எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. சுதந்திரமான பொருளாதாரம், சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் ஆகும். சரியா, அதாவது முதன்மை நோக்கம் என்னது பாத்தீங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம், சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் ஆகும். ஓகே, அதாவது எக்கனாமிக்கை வந்து இண்டிபெண்டா ஆக்கணும், செல்ஃப் ப்ரொபல்டு பொசிஷன் ஆக்கணும். ஓகே, எந்த ஆண்டு பாருங்க, 1961 to 66. ஓகே, நம்ம வந்து இண்டிபெண்டா ஆக்கணும், நம்ம பொருளாதாரத்தை சார்ந்த பொருளாதாரமா இருக்கக்கூடாது, மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்ட்டு சொன்ன எந்த திட்டம் பாத்தீங்கன்னா இந்த திட்டம். இந்த திட்டம் வந்து தேர்ட் 5 இயர் பிளான் தான். ஃபர்ஸ்ட் பிளான், அதாவது 5 இயர் பிளானிங்ல ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆன பிளான் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபெயிலியர் இந்த பிளான் தான். சரி, ஏன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா வார்ஸ், ஃபெயிலியர் ஆஃப் தி மான்சூன்ஸ், 1962ல சைனா போர், 1965ல வந்து பாகிஸ்தான் போர், மான்சூன் ஃபெயிலியர், இதெல்லாம் வந்து இந்த திட்டத்தை வந்து என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ஆக்காம போயிடுச்சு. சரிங்களா, அப்ப இதே காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அந்த போர்ல நடந்ததால என்ன பண்ணுவாங்க, அந்த அமெரிக்கா வந்து வீட்டு உதவி செய்வாங்க. அந்த வீட்டு உதவி வந்து என்ன பண்ண மாட்டீங்கன்னா நிறுத்திடுவாங்க. அதான் என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுயமா வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்துல தள்ளப்பட்டாங்க. ஓகே, அதனால தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வராங்க. ஓகே, 1966 to 69 வந்து பிளான் ஹாலிடே விட்டுறாங்க. ஓகேவா, என்ன பண்றாங்க பாருங்க, பிளான் ஹாலிடே விட்டுறாங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியை இத்திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணமாகும். சரியா, அப்போ இது ரீசன்ஸ் அப்படியே கேட்கலாம், இதான் ரீசன்ஸ். ஓகே, இந்த ஏன் திட்ட விடுமுறை விட்டாங்க அப்படின்னா இதான் ரீசன்ஸ். இந்த காலகட்டத்துல தான் என்ன கொண்டு வராங்க, கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வராங்க. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் கேட்பாங்க எந்த காலகட்டத்தில் கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வராங்க, 1960s பீரியட்ல கொண்டு வராங்க. குறிப்பா கேட்டாங்க அப்படின்னா 1966 to 69 பீரியட்ல கொண்டு வராங்க. நான் சொல்ற வார்த்தைகள்லாம் கொஸ்டின்ஸா கேட்பாங்க, வாய்ப்புகள் இருக்கு. சரியா, பிளான் ஹாலிடே ஃபர்ஸ்ட் பிளான் ஹாலிடே எப்போ வர்றாங்க அதையும் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் ஹாலிடே 1966 to 69. சரியா, அடுத்து பாருங்க ஃபோர்த் 5 இயர் பிளான். ஃபோர்த் 5 இயர் பிளானோட எய்ம் என்ன? ஓகேவா, பாருங்க இத்திட்டத்தின் 2 முக்கிய நோக்கங்கள் நிலையான வளர்ச்சி. பாருங்க, நிலையான வளர்ச்சி, இதெல்லாம் இந்த கீ வார்த்தையில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைவதாகும். சரியா, இந்த பிளான் சக்சஸ்ஃபுல்லான ஃபெயிலியர் தான். பிகாஸ் மெயின் ரீசன் வார் வந்தாலே டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும். 1972 வந்து என்னது, ஈஸ்ட் பாகிஸ்தான் போர். ஓகேவா, அந்த டைம்ல போர். அப்புறம் ரெஃப்யூஜி ப்ராப்ளம், பங்களாதேஷ்ல இருந்து ரெஃப்யூஜிகள் வந்து இந்தியாவில் தஞ்சம் அடைவாங்க. அதனால நிறைய பிரச்சனை வரும் இந்தியாவுக்கு. சரியா, ஸோ அதெல்லாம் சேர்த்து ஒரு பிரச்சனைனால என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா இந்த பிளான் என்னாச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பாருங்க 5.7, ஆனா அச்சீவ் பண்ணது என்னது 3.3 மட்டும்தான். சரியா, இதே காலகட்டத்தில் 1970s பீரியட்ல நினைக்கிறேன் ஒயிட் ரெவல்யூஷன்லாம் கொண்டு வருவாங்க. சரி, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்கீஸ் குரியன் அவர்கள் வந்து அமுல் ப்ராடக்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கத்தின் மூலமா மில்க் ப்ரொடக்ஷனை பெருக்கணும்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்திலாம் கொண்டு வராங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த தீமை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இதான் வந்து ஃபோர்த் 5 இயர் பிளானோட ஒரு பேசிக்ஸ். ஓகேவா, அடுத்து போயிடலாமா? அடுத்து வந்து ஐந்தாவது திட்டம். ஓகே, 1974 to 1979. ஓகேவா, இந்த பிளான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கும் மைன்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. பட் முழுக்க அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ் பண்ணது எது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பார்ட்டா தான் அக்ரிகல்ச்சருக்கான முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா டிபி தார் அவர்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிபி தார் பிளான் இது சொல்லுவாங்க. சரியா, டிபி தார் பிளான். ஓகேவா, இந்த பிளான் வந்து பாருங்க 4.8, ஆனா டார்கெட் வந்து எவ்வளவு 4.4, ஆனா அச்சீவ் பண்ணிட்டாங்க 4.8, கொஞ்சம் 0.4% வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. இதே காலகட்டத்தில் என்னென்னலாம் கொண்டு வருவாங்க, நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க. என்னென்ன திட்டம் நான் சொல்லியிருப்பேன், ஐசிடிஎஸ். ஓகேவா, ஐசிடிஎஸ் இன்டிகிரேட்டட் ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு திட்டம் ஐசிடிஎஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இன்டிகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் திட்டம், ஒருங்கிணைந்த கிராமப்புற மேம்பாட்டு திட்டம், இன்டிகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஐஆர்டிபி. ஓகேவா, ஐஆர்டிபி. அதுக்கு அடுத்தது வந்து 20 அம்ச திட்டம் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், 20 அம்ச திட்டமும் இப்பதான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் வேற என்ன கொண்டு வந்திருப்பாங்க, ஆர்ஆர்பி இப்பதான் வந்திருக்கும், 1975ல வந்திருக்கும். சரியா, 1975ல ரீஜனல் ரூரல் கிராமப்புற வங்கி வந்திருக்கும். சரி, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் எல்லாம்
ரூரல் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அதனால இந்த மாரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது திட்டங்கள் 4 திட்டம் ரொம்ப இயரோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசிடிஎஸ், ஐஆர்டிபி, ஆர்ஆர்பி, 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா. அப்புறம் டெசர்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு கொண்டு வந்திருப்பாங்க. டெசர்ட் டெவலப்மெண்ட்னா இப்போ வந்து லேண்ட் வந்து தரிசு நிலமா போயிருக்கும், உதவாத நிலமா போயிருக்கும். அந்த நிலவை வந்து அக்ரிகல்ச்சர் நிலமா மாத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் டெசர்ட் டெவலப்மெண்ட் திட்டம். அது எந்த திட்டம்னா எந்த காலகட்டம், எந்த பீரியட் பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங் கமிஷன் அப்போதான். அதாவது எத்தனாவது பிளானிங் பார்த்தீங்கன்னா 5வது திட்டத்தின் போது, ஐந்தாண்டு திட்டத்தின் போது கொண்டு வரப்பட்ட திட்டம். இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, எந்த 5ஆண்டு திட்டம் 5 ஆண்டு முடிவதற்குள்ளவே முடிக்கப்பட்டது, டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5ஆண்டு திட்டம் தான். 78லேயே முடிச்சிருவாங்க. ஓகே. என்ன பண்ணிட்டு ஆட்சி மாறிடும். சரியா. ஃபர்ஸ்ட் யார் வந்துருவாங்க, மொரார்ஜி தேசாய் அவர்கள் வருவாரு. ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் வருவார். சரியா. அவர் வந்து என்ன கொண்டு வருவார் பார்த்தீங்கன்னா 78 to 80 வந்து என்ன கொண்டு வந்துருவார், ரோலிங் பிளான், சுழற்சி திட்டம் கொண்டு வந்திருப்பாரு. அதை சஜஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா குன்னர் மிர்டார் அவர்கள் சஜஸ்ட் பண்ணுவாரு. சரிங்களா. ரோலிங் பிளான். ஓகே. இந்த பாருங்க எந்த ஆண்டு பாருங்க 1978 to 79, 79 to 80. ஓகே. இந்த மாதிரி வந்து 2 ஆண்டுகள். ஓகே. 78 to 89, 78 to 79, 79 to 80. ஓகேவா. 2 ஆண்டுகள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா சுயல் திட்டம் அப்படின்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. 80ல மறுபடியும் அகைன் வந்து இந்திரா காந்தி அம்மையார்கள் வந்துருவாங்க. சரியா. யார் சஜஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா குன்னர் மிர்டார் அவர்கள் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கொஸ்டின். சரியா, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் எத்தனை 5ஆண்டு திட்டம் வரும், 6வது 5ஆண்டு திட்டம், அதாவது 80 to 85. ஓகேவா. 80 to 85 வந்து 6th 5-year பிளான் வரும். 6th 5-year பிளான் யாருடைய மாடல் அப்படின்னு கேட்பாங்க, லக்தவாலா மாடல். ஓகே. லக்தவாலா மாடல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியத்துவம் இதுவும் கேட்டிருக்காங்க. கேட்ட கொஸ்டின்ஸ் தான். கர்பி ஹட்டாவோ என்று முழக்கப்பட்ட 5ஆண்டு திட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 6வது 5ஆண்டு திட்டம். கர்பி ஹட்டாவோ அப்படின்னா வறுமையை ஒழி அப்படின்ட்டு அர்த்தம். சரியா. இந்தியில இந்திரா காந்தி அம்மையார்கள் வந்து பிரச்சாரத்துல அறிவிச்சிருப்பாங்க இந்த வார்த்தையை. சரியா. அப்புறம் வந்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் யோஜனா. முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது எந்த திட்டம் பாத்தீங்கன்னா 6வது 5ஆண்டு திட்டம். இப்படி படிச்சுக்கணும், இது எந்த 5ஆண்டு திட்டம் அப்படியும் கேட்பாங்க. ஓகேவா. 6வது 5ஆண்டு திட்டம் போது எதுல வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். இந்த வார்த்தையை கொடுத்துட்டு இது எத்தனாவது 5ஆண்டு திட்டம் அப்படின்ட்டு கேட்கலாம். சரியா. சோ இந்த மாதிரி நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா. அப்புறம் பாருங்க இந்த டார்கெட் வந்து பாருங்க அச்சீவ். ஓகே. இந்த வந்து சக்சஸ்ஃபுல் பிளான் தான். 5.7 வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. 5.2 டார்கெட்டா இருந்தாலும். சரியா. இந்த பீரியட்ல இப்பதான் இந்த பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ட்டுலாம் நம்ம வந்து என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க, பாப்புலேஷன் கண்ட்ரோல் கொண்டு வரணும். அந்த வேசி காட்டமி, 2B காட்டமிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பயாலஜில படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்பதான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ல. சரியா. இது என்ன திட்டம் பாத்தீங்கன்னா லக்தவாலா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. இது வந்து ராஜீவ்காந்தி அவர்களுடைய மாடல். ஓகே. இவர் ராஜீவ்காந்தி பீரியட்ன்றதுனால இந்த 5ஆண்டு திட்டம், அதாவது 7வது 5ஆண்டு திட்டம் வந்து யார் திட்டம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் திட்டம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா. இதுல என்னென்ன பண்றாங்க, முக்கியமா என்ன பாத்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கனாமி, சுயசார்பு இந்தியா. அப்புறம் வந்து எக்கனாமி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட். பாருங்க. ஓகேவா. தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல். சரி. இந்த காலகட்டத்துல தான் 1989ல ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா கொண்டு வருவாங்க. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா. சரியா. இதுக்கு முன்னாடி லேண்ட்லெஸ் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு இருக்கும். சரியா. அதுக்கப்புறமா தான் ஜவஹர் ரோஸ்கர் யோஜனான்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. இதுதான் என்னவா மாறும் பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி 2005ல மாறும். 100 நாள் வேலை வாய்ப்பு, 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா. இதுதான் வந்து 1989ல கொண்டு வந்திருப்பாங்க. நான் சொல்லியிருப்பேன், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சொன்னதுதான், அந்த வீடியோ அழகா சொல்லியிருப்பேன். சரியா. எப்ப இந்த பண்றாங்க பாருங்க, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தையை கேட்பாங்க. சரிங்களா. முதன்முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு ஓகேவா முன்னுரிமை வழங்கப்பட்டது. இது தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது. நான் இண்டஸ்ட்ரியல் growth நடத்துறப்ப நான் சொல்லியிருப்பேன், இந்த காலகட்டத்திலாம் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் ஓகேங்களா, பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து செம்மையா லாஸ் ஆயிருக்கும். அவங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்கே வந்து பெரிய வந்து பேர்டன் ஆயிடும். யாருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா கவர்மெண்ட்டுக்கு. சரியா. பினான்சியல் எமர்ஜென்சி கிட்டத்தட்ட போயிடுவாங்க. அந்த டைம்ல தான் ப்ரெஷர் பண்ணுவாங்க. யார் ப்ரெஷர் பண்ணுவாங்கன்னா தனியார் துறைகள் வந்து எங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க. சரியா. அப்போ வந்து அந்த இடத்துல கடுமையான நிதி நெருக்கடி ஏற்படும். அதனால என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 1991 to 92 வந்து பிளான் ஹாலிடே விடுவாங்க. செகண்ட் பிளான் ஹாலிடே. ஓகேவா. எப்போ பார்த்தீங்கன்னா 1992 to 92 வந்து பிளான் ஹாலிடே விட்டுருவாங்க. அப்போ அந்த காலகட்டத்தை என்ன அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார சீர்திருத்தங்கள், எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் நடத்திருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் growth அப்போ 1991ல நடத்திருப்பாங்க. சரியா. பாருங்க, in this plan top priority given to the development of the human resources, employment, education, public health. ஓகேவா.
ஒரு நாடு வளரணும்னா இந்த எல்லா விஷயங்களும் வேணும். ஓகே, ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப் ஆக இது வேணும் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வேணும், கல்வி வேணும், சுகாதாரம் வேண்டும். ஸோ இது மூணுமே வேணும்னு சொல்லிட்டு எந்த 5 ஆண்டு திட்டத்தில் பண்றாங்க பார்த்தீங்கன்னா 8வது 5 ஆண்டு திட்டத்தில் 1990 to 97ல. சரி, இந்த காலகட்டத்தில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அதாவது இந்த வே ஆஃப் ஸ்டடிங் தி பிளானிங் கமிஷன்ஸ் வந்து இப்படிதான் படிக்கணும், 5 இயர் பிளானிங். ஓகேவா, இந்த 8வது 5ஆண்டு என்னென்ன நடந்துச்சு இப்படிதான் கேட்பாங்க. சரியா, அடுத்தது 9th 5 இயர் பிளான், 1997 to 2002. ஓகேவா, இது என்ன பிளான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பிளானிங் கமிஷன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளானிங் கமிஷன் மாடல்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா மது மாடல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா, இது வந்து 9th 5 இயர் பிளான்ல சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி இது ஒரு கேட்ட கொஸ்டின். இத்திட்டத்தில் முக்கிய கவனம் எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமூக நீதியுடன் கூட சமமான வளர்ச்சி, இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. அது எப்படி கேட்டிருக்காங்கன்னா எந்த 5 ஆண்டு திட்டத்தில் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி குறிக்கோளாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த 5 ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 9வது 5 ஆண்டு திட்டத்தில் கொடுக்கப்பட்டது. சரியா, அப்புறம் வந்து இந்த பிளான் ஃபெயிலியர் தான் பாருங்க, டார்கெட் அச்சீவ் பண்ணல. ஓகே, டார்கெட் வந்து 7%. ஓகே, நான் எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 5.6 தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பொருளாதார சீர்திருத்தங்கள் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதனால வந்து கொஞ்சம் அந்த சேஞ்சுக்கு போறாங்க இந்தியா. ஓகே, அந்த சேஞ்சுக்கு போறதுனால அச்சீவ் பண்ண முடியாது போடுது இந்த பிளானிங். சரியா, எய்மை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா 10வது 5 ஆண்டு திட்டம். அது என்ன மாடல் பாருங்க, கேசி பந்த் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2002 to 2007 இயர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேசி பந்த் மாடல் சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த பிளான் எதுக்கு பாருங்க, டபுள் தி இந்த கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது தலா வருமானத்தை 2 மடங்காக்கும் சொல்லிட்டு எய்ம் பண்றாங்க அடுத்த 10 ஆண்டுகள். அது எத்தனாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 ஆண்டுகள் 10வது 5 ஆண்டு திட்டம். ஓகே, அதுமாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்புறம் வந்து வேற என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி ரேஷியோ ரெடியூஸ் பண்ணணும் 15% by 2012. ஓகேவா, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பஸ் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அப்புறம் பாருங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க. growth டார்கெட் வந்து 8% இருந்தாலும் பட் அச்சீவ் ஒன்லி 7. ஓகே, அச்சீவ் பண்ணல. ஓகே, ஒரு 0.8% அச்சீவ் பண்ணாத போயிடுறாங்க. ஓகேவா, எத்தனாவதுல 10வது 5 ஆண்டு திட்டத்துல. இந்த காலகட்டத்தில் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து இந்த மேட்டர்னிட்டி ரேஷியோலாம் அதிகரிக்கணும், மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ குறைக்கணும். ஸோ இதில் வந்து இதெல்லாம் என்ன சொல்றது, அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோவுக்கு கொண்டு வரணும். அப்புறம் வந்து நியோநாட்டல் மார்டாலிட்டி ரேட் இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், அதை வந்து அழகா டீட்டெயிலாக நடத்திருப்பேன். அதெல்லாம் குறைக்கணும்னு சொல்லிட்டு இந்த 10வது 5 ஆண்டு திட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. வந்தே பாரத் திட்டம் அதெல்லாம் வந்து இந்த 10வது 5 ஆண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. சரியா, அடுத்து வந்து எது பார்த்தீங்கன்னா 11th 5 இயர் பிளான். 11th 5 இயர் பிளான் எது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் growth. இது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் அவர்களுடைய திட்டம். சரிங்களா, இதுல வந்து பிரைவேட் செக்டர்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண காலம்ல எது பார்த்தீங்கன்னா இந்த 2012 காலத்துல தான். சரியா, நிறைய பிரைவேடைசேஷன் நிறைய பண்ண ஆரம்பிப்பாங்க. சரியா, எய்ம் பார்த்துக்கோங்க ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் growth அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா, அடுத்து பாருங்க கடைசி 5 ஆண்டு திட்டம். அது யாருடைய மாடல் பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் அவர்களுடைய மாடல். சரியா, அது வந்து எப்ப பண்றாங்க, ஓகேவா, ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் சஸ்டைனபிள் growth எப்ப பண்றாங்கன்னா 2012 to 2017 லாஸ்ட் 5 இயர் பிளான் 12வது 5 ஆண்டு திட்டம். இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை தான் அதிகமா கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்ன எய்மா இருந்துச்சு, ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் சஸ்டைனபிள். இந்த வார்த்தை வந்து சஸ்டைனபிள் நிலையான நீடித்த வளர்ச்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சஸ்டைனபிள் என்ற வார்த்தையை வந்து எப்போ யூஸ் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஓகேவா 12th 5 இயர் பிளான், அது நிலையான வளர்ச்சி. இந்த வார்த்தை வந்து எதுல யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இந்த பிளானிங்ல வந்து ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ். ஓகேவா, இதுல வந்து ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ் பிளஸ் சஸ்டைனபிள். புரியுதுங்களா, 3வது வார்த்தையை ஒன்னு எக்ஸ்ட்ராவா இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. யாரு பாத்தீங்கன்னா சுவாமிநாதன் அவர்கள் இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. சரியா, இதுதாங்க 12 மொத்தம் 12 5 இயர் பிளான். சரிங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இதை ஸ்கிராப் பண்ணிட்டு யார் வருவா பார்த்தீங்கன்னா நீத்தி ஆயோக் வரும். சரியா, அதெல்லாம் நான் சொல்றேன். ஓகே, 2015ல நீத்தி ஆயோக் வரும். அதான் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நீத்தி ஆயோக்கை பத்தி பார்த்தோம், நீத்தி ஆயோட இனிஷியேட்டிவ்ஸ் பத்திலாம் பார்த்தோம். சரியா, அடுத்தது அது போயிடலாமா. அப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எது அந்த கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க, 5 இயர் பிளானிங் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு ஒரு கொஸ்டின் தான் வரும். சரி, அதுக்கு மேலே வராது. ஓகே, அடுத்து என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நீத்தி ஆயோக் பார்த்தோம். என்ன பார்த்தோம், நீத்தி ஆயோக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இது எல்லா இடத்துல நீத்தி ஆயோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன வந்த புதுசில் நீத்தி ஆயோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகேவா, இதில் என்ன படிக்க போறீங்க அப்படின்னா இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ், இதில் இருக்கிறது எல்லாத்தையும் கேட்ட கொஸ்டின். எப்போ கொண்டு வந்தாங்க, ஓகேவா, அதாவது ஆகஸ்ட் 14 ஓகேவா 2014 நினைக்கிறேன். சரியா, 2014ல
பிளானிங் கமிஷனை ஸ்கிராப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? 2015 ஜனவரி 1ல இதோ இங்க ஆகஸ்ட் 3 இங்கே கொடுத்துருக்காங்க. திட்டக்குழுவுக்கு பதிலாக இந்த நிறுவனத்தை உருவாக்கும் முடிவை இந்திய அரசு எடுத்து. இந்த டேட்டை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டேட் இதுவரைக்கும் கேட்டதில்லை. எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13, சரி 14 இல்லை 13. ஓகேவா? அதுக்கப்புறமா ஜனவரி 1 வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்த 2 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நிறைய வாட்டி கேட்டாங்க, எப்போ கொண்டு வந்தாங்க, இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, நீத்தி ஆயோக்னா என்ன, அதெல்லாம் கேட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன கேட்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இதோடைய குழுக்கள் கம்போசிஷன், தலைவர்கள் யாரு, துணைத் தலைவர்கள் யாரு, அந்த வீடியோ நடத்திருப்பாரு. ரீஜனல் கவுன்சிலிங்னா என்ன, கவர்னிங் கவுன்சில்னா என்ன, ஆட்ஹோகே உறுப்பினர்கள்னா என்ன, ஓகேவா? எந்த குழுல வந்து அதாவது பிராந்திய குழு அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். சரியா? அதுல வந்து யார் இருப்பா பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, யூனியன் டெரிட்டரி சீஃப் மினிஸ்டர் இவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் எந்த குரூப்ல வராங்க, ஸோ இப்படிலாம் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. நீத்தி ஆயோக்ல கொஞ்சம் அட்வான்ஸா உள்ள போங்க. ஓகேவா? நான் அப்புறம் என்ன சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, எப்போ என்ன கொஸ்டின் ரீசெண்டா ட்ரெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய இனிஷியேட்டிவ்ஸ் கேட்கறாங்க. நீத்தி ஆயோக்குடைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த இனிஷியேட்டிவ்ஸ் இப்போ ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். சரியா? ஏன்னா பாருங்க, இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ், கூட்டு நீர் மேலாண்மை குறியீடு, சாத்து திட்டம், அட்டல் புத்தாக்க திட்டம், முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் திட்டம், பள்ளி கல்வி தர குறியீடு, தேசிய ஊட்டச்சத்து திட்டம், மாவட்ட மருத்துவ குறியீடு. ஒன்றும் இல்லை, சிம்பிளா கேட்கணும்னா இது யார் வெளியிடுறா அப்படின்ட்டு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உள்ள போய் கேட்கறாங்கன்னா இதனுடைய நோக்கம் என்ன, இதோட நோக்கம் என்ன அப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க ரிப்போர்ட் விட்டுருப்பாங்க. இப்போ எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட் இருக்கா, எந்த மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகேவா? இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரது என்ன நோக்கம் வந்து காம்படிட்டிவ் ஃபெடரலிசம், போட்டித்தன்மையை உருவாக்கணும், காம்படிஷன் இருக்கணும், அதுக்காக கொண்டு வரது தான் இந்த திட்டம். ஓகேவா? இதுல இருந்து என்ன எதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுலயே இம்பார்ட்டன்ட் சொல்றேன். இதை பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அப்புறம் வந்து இது பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதை பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அப்புறம் இது மொத்தம் 1 2 3 இது, அதாவது எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கணும். அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ்டா படிக்க வேண்டியது இந்த 4த்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ரீசெண்டா இவங்க பண்ண ரிப்போர்ட், இவங்க விட்ட ரிப்போர்ட்டை நல்லா பாத்துக்கோங்க. சரியா? எஸ்டிஜி இண்டெக்ஸ்னா அதாவது எஸ்டிஜி வந்து 17 எஸ்டிஜி கோல்ஸ் இருக்குமா, அந்த கோல்ஸ்ல யார் வந்து பெட்டரா இருக்கா, ஓகே, எந்த மாநிலம் வந்து பெட்டரா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ பாவர்ட்டி, அது யார் ஃபர்ஸ்ட் இருக்கா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கு. ஓகேவா? ஹெல்த் யார் ஃபர்ஸ்ட் இருக்கா பாத்தீங்கன்னா கேரளா ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ்னா நம்ம மாநிலத்துல வாட்டர் குவாலிட்டி, ஓகேவா, கிரவுண்ட் வாட்டர் லெவல், ஓகேவா, எத்தனை பேர் வந்து வாட்டர் நீர் பஞ்சத்தினால பாதிக்கப்படுறாங்க, டிராட்னால பாதிக்கப்படுறாங்க, அதே மாதிரி மாநிலத்தை அளவிடுவாங்க. எந்தெந்த மாநிலம் வந்து இதனால கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு அளவிடுவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா கம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? அது அட்டல் இன்னோவேஷன். ஓகே, அட்டல் புத்தாக்க திட்டம். புத்தாக்க திட்டம் அப்படின்னா இன்னோவேஷனை ப்ரொமோட் பண்ணணும். சரியா? நிறைய வந்து பேட்டன் ரைட்ஸை கொண்டு வரணும், நம்ம நிறைய கண்டுபிடிப்புகள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது அட்டல் புத்தாக்க திட்டம். அட்டல் டிங்கரிங் லேப்னு ஒன்று இருக்கும். நீங்க ஸ்கூல் சைட் போனீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க. அட்டல் டிங்கரிங் லேப்லாம் போட்டிருப்பாங்க. அது எதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இன்னோவேஷனை பெருக்கணும், இன்னோவேஷனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அட்டல் டிங்கரிங் லேப். அட்டல்னு வந்தாலும் எது பார்த்தீங்கன்னா அட்டல் பிஹாரி அவர் பேர்ல தான் கொண்டு வந்தாங்க. அட்டல் எது என்ன எய்ம், அட்டல் வந்து எது பார்த்தீங்கன்னா நீத்தி ஆயோட இனிஷியேட்டிவ்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்புறம் சாத் ப்ராஜெக்ட் அப்படின்னா சஸ்டைனபிள் ஆக்ஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ஹியூமன் கேபிட்டல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது இந்த சாத் ப்ராஜெக்ட் எதுக்கு கொண்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா ஹெல்த்தையும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். சரியா? ஹெல்த்தையும் எஜுகேஷனையும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட ஒரு மாநிலத்தில் வந்து ஹெல்த்தும் சரி எஜுகேஷனும் சரி ஒரு ரோல் மாடல் மாநிலமா கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச திட்டம் தான் எது பார்த்தீங்கன்னா இந்த சாத் திட்டம். ஓகேவா? இது எப்போ யார் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா நீத்தி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அது அட்டல் புத்தாக்க திட்டம். முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் திட்டம். அது நிறைய டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 118 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுல தமிழ்நாடு புதுக்கோட்டை ராமநாதபுரம் நினைக்கிறேன் 2 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பேன். கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சரியா? அந்த டிஸ்ட்ரிக்ட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு தான் பார்த்துட்டு போவீங்க. சரியா? அப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், அதாவது ஸ்கூலினுடைய தரம் எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, ஓகேங்களா, கிளாஸ் ரூம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இதெல்லாம் சொல்றது தான் எது பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வி தர குறியீடு. ஓகே, அப்புறம் வந்து தேசிய ஊட்டச்சத்து திட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இன்னொரு பேர் என்ன சொல்லியிருப்பேன், போஷன் அபியான் திட்டம். ஓகே, எதை குறைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அனிமியா, பெண்களுக்கு மத்தியில அனிமியா ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. சரி, அதெல்லாம் குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன். போஷன் அபியான் திட்டம் 2.0 அப்படிலாம் வந்திருக்கு. கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. இதெல்லாம் நான் கொஞ்சம் மென்ஷன் பண்றதுனா கரண்ட் அஃபேர்ஸா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸ். ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் வைஸ்
ஹாஸ்பிட்டல்ஸை மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, எப்படி இருக்கு தரம் அப்படின்னு சொல்லிட்டு அது இது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார குறியீடு. ஓகே, ஓவராலா ஹெல்த்ல யார் வந்து நல்லா இருக்கா, ஓவராலா ஒரு மாநிலத்தையே ஹெல்த், அதாவது ஹாஸ்பிட்டல் சரி, டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ சரி, பெட் அவைலபிலிட்டி, இதெல்லாம் ஓவராலா பார்க்கறது எது பார்த்தீங்கன்னா ஹெல்த் குறியீடு. ஓகே, சுகாதார குறியீடு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லாட்சி குறியீடு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஒரு வாட்டி வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க இது. சரியா, நான் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் இதெல்லாம் லாஸ்டா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ்ல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. சரியா, மறந்துட போறீங்க. ஓகேவா? இதெல்லாம் ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. நல்லாட்சி குறியீடு. அப்புறம் பெண்கள் தொழில் முனைவோர் தளம். ஓகேவா? உமன் ஆண்டர்பிரினர்ஷிப்பை ப்ரமோட் பண்றதுக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க 75 புதிய இந்தியாவுக்கான வியூகம். ஓகே, அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆரம்பிச்சு 75 வருஷம் ஆச்சு பாத்தீங்களா, அந்த அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. ஒரு சில திட்டங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம். ஓகேவா? விக்ஷித் பாரத் அந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் வந்து மெத்தனால் பொருளாதார திட்டம். மெத்தனால பெருக்கணுங்க. சரி, மெத்தனால் வந்து எப்படி எதுல இருந்து தயாரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இயற்கை நேச்சுரல் கேஸ்ல இருந்தா உருவாக்குவாங்க. ஆனா நம்ம கிட்ட நேச்சுரல் கேஸ் நிறைய இல்லைன்றதுனால கோல்ல இருந்து தயாரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. கோல் கேசிபிகேஷன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை. கோல் கேசிபிகேஷன்னா கோல்ல இருந்து மெத்தனால் தயாரிப்பாங்க. அது எதுக்கு கூடனா ஒரு அல்டர்னேட் ஃபியூலா இதை கொண்டு வர பார்த்துட்டு இருக்க. மெத்தனால், எத்தனால். ஓகேவா? அப்புறம் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஞ்சம் அதிகமா பேசப்படக்கூடிய டாபிக்ஸ். சரியா? அப்புறம் அம்ரித் போர்ட்டல். அம்ரித் போர்ட்டல் எதுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், மின்சார வாகனத்தை பத்தி ஏதாச்சும் டவுட் இருக்கு, அதுல என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு போர்ட்டல் ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டல் எது பாத்தீங்கன்னா அம்ரித் போர்ட்டல். சரியா? அப்புறம் வந்து முக்கியமா வந்து ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு. ஏற்றுமதி ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. மேபி இது கொஞ்சம் இங்கிலீஷ்லயே பார்த்து வச்சு, இண்டெக்ஸ்ன்னு கொடுக்கறதுல கொஞ்சம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்லயே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதே இந்த வார்த்தை வந்து எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ்ன்னு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படியே கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த இங்கிலீஷ் வார்த்தையை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் இண்டெக்ஸ்ன்னு கொடுக்கறதுலாம் ரீசெண்டா எக்ஸாம் போறதுக்கு முந்தைய நாள்ல கொஞ்சம் இதை யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுங்க. சரியா? இப்படிதாங்க பார்க்கணும். ஓகேவா? நீட்டியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நீட்டியாக கம்போசிஷன் பார்த்துக்கோங்க. அப்புறம் அவங்களுக்கு இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து எதை பத்தி பார்த்தோம்? நில சீர்திருத்தங்களை பத்தி பார்த்தோம். ஓகேவா? நில சீர்திருத்தங்களை என்ன பார்த்தோம்? அந்த மஹல்வாரி சிஸ்டம், ஜமீன்தாரி சிஸ்டம்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒழிச்சுட்டு என்ன கொண்டு வந்தாங்க? லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்க? அப்புறம் ரீசெண்டா கொண்டு வந்த லேண்ட் ரிஃபார்ம் ஆக்டை பத்தி எல்லாம் பார்த்தோம். சிம்பிளா முடிச்சிட்டோம். சரியா? அப்பவே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரேர்ன்றதுனால, பேசிக்கா கேட்கறாங்கன்றதுனால நம்ம மேலோட்டமா இதை பார்த்தோம். ஓகேவா? ஓகே, இந்திய நில உடைமைகள் எதை பத்தி இருக்குன்னா, நிலம் யாருக்கு சொந்தமானது, நிலத்தில் யார் அறுவடை செய்வது, இதுதான் பிரச்சனை. நிலம் யாருக்கு சொந்தமானது ஒண்ணு பிரச்சனையா இருக்கும், நிலம் யாருக்கு அறுவடை செய்வது ஒரு பிரச்சனையா இருக்கும். அடுத்தது வந்து நில வருவாயை அரசுக்கு செலுத்துவதற்கு பொறுப்பானவர்கள் யார். சரி, இந்த மூணுமே ஒரு லேண்ட்னா இந்த மூணு விஷயமே முக்கியமானதா இருந்துச்சு. சரியா? இந்த காலகட்டத்தில் ஜமீன்தாரிகள் இருந்ததால பாத்தீங்கன்னா அதிகமான ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுறது, அவங்களால வந்து பயன்படுத்தப்பட்டாங்க. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண எப்படி பண்ணாங்கன்னா, அவங்களுடைய லாபமே அடையாத அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்துறாங்க. யார் பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ். அது ஒரு திட்டம் நீங்க வந்து வரலாறு படிச்சிருப்பீங்க. அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயில்டா ஹிஸ்டரியில நீங்க படிச்சிருப்பேன். ஜமீன்தாரி சிஸ்டம், மொஹல்வாரி சிஸ்டம், ரோயத்வாரி சிஸ்டம்னு நான் அப்பவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம சிம்பிளா என்ன பார்க்க போறோம்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ். அப்ப என்ன பண்ணாங்க, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடைத்தரகர்களை என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா தூக்குனாங்க. யார் பாத்தீங்கன்னா ஜமீன்தாரியை தூக்குனாங்க. சரியா? இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணிட்டு இதை தூக்கிட்டு எதுல போட்டுருவாங்க பாத்தீங்கன்னா 9வது அட்டவணையில போட்டுருவாங்க. ஏன்னா ஜமீன்தாரி வந்து போய் கேஸ் போடக்கூடாது. ஓகே, அப்ப இந்த சட்டத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜுடிஷியல் இம்யூனை வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அபோலிஷன் ஆஃப் இன்டர்மீடியேட்டரி வந்து ஃபர்ஸ்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இதே காலகட்டத்தில் 1978 என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அடிப்படை உரிமையில இருந்து தூக்குவாங்க. ஓகே, நிலையங்க உரிமை, நிலையங்கள் உரிமை சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல வந்து அடிபட்டுது. அதுக்காக என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அடிப்படை உரிமையா லேண்டை வந்து வைக்க வேண்டாம், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸா அடிப்படை உரிமையா வைக்க வேண்டாம். அப்ப ஆர்டிகல் 19ல ஒரு கிளாஸை தூக்குவாங்க. அப்புறம் ஆர்டிகல் 31 தூக்குவாங்க. ஓகேவா? பாருங்க, ஆர்டிகல் 31 ஆர்டிகல் 19 அமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா லேண்டை வந்து என்ன ஆக்கும் பாத்தீங்கன்னா லீகல் ரைட்ஸா ஆக்குவாங்க. ஓகேவா? ஆர்டிகல் 300A வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆனா நீங்க எங்க போவீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்க. இப்போ இது வயலேட் ஆனா அப்படி இது லீகல் ரைட் ஆனதால நீங்க ஒரு சாதாரண கோர்ட்டுக்கு தான் நீங்க போக முடியுமே தவிர நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் போய் இதை வாதாட முடியாது. என் உரிமைன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, வாதாட முடியாது. சரி, அதை என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 300 இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு
லேண்டை வந்து ஒரு ஸ்டாக்யூட்டரி ரைட், சட்டப்பூர்வ அதிகாரமா ஆக்கிடுவாங்க. அப்படின்னா அரசியலமைப்பு அதிகாரம், கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அப்படின்னா ஸ்டாக்யூட்டரி ரைட்னு லேண்டை சொல்லுவாங்க. சரியா? அப்ப என்னன்னா அடிப்படை உரிமை வந்து ரிமூவ் பண்ணதால லேண்டை வந்து கவர்மெண்ட் வந்து தன்னுடைய டெவலப்மெண்ட்டுக்காக அக்வயர் பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ ரோடுக்காகவோ யூஸ் பண்ணிக்கலாம், யாருடைய லேண்டாக இருந்தாலும். சரியா? ஓகே, ஆர்டிகல் 3 சொல்லுது பாத்தீங்கன்னா பாருங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் எ கான்ஸ்டிடியூஷனல் ரைட் ஆர் ஸ்டாட்யூட்டரி ரைட். சொத்துரிமை என்பது அரசியலமைப்பு அல்லது சட்டப்பூர்வ அதிகாரம். சரிங்களா? பாருங்க, தனிநபரின் முழு சம்பந்தம் இல்லாமல் கூட ஒரு தனிநபரின் சொத்தை பெறுவதற்கு அரசுக்கு முக்கியமான பாயிண்ட் அதிகாரம் உண்டு. சரி, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா லேண்ட் கவுன்சில பார்த்தோம். சரியா? அப்புறம் பாருங்க, அடுத்த சீர்திருத்தம் என்ன பண்ணாங்க? குத்தகை சீர்திருத்தம். குத்தகைக்காரர்கள் வந்து இப்போ லேண்ட் நீங்க ஓனரா இருக்கீங்க, நீங்க வந்து லேண்ட் வந்து குத்தகைக்கு விடுறீங்க, அவங்களுக்கு நீங்க சரியானதான் ரெவன்யூ தரீங்களா, சரியான லாபம் அவங்களுக்கு தரீங்களா, கான்ட்ராக்ட் வந்து கரெக்டா தான் போட்டு கொடுக்குறீங்களா? கிடையாது. சரியா? அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது இந்த டெனன்சி ரிஃபார்ம். குத்தகைக்காரர்களுக்கு குத்தகை காலத்தை பாதுகாப்பு உத்தரவாதம் செய்யும். அந்த குத்தகை காலத்துல கான்ட்ராக்ட் முடியத்து முடியாது அனுப்பி விட்டுருது. இதெல்லாம் வந்து பாதுகாப்பு இல்லாத போயிடுது குத்தகை விவசாயிகளுக்கு. அவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கொண்டு வந்த சீர்திருத்தம் தான் இது குத்தகை சீர்திருத்தங்கள். சரியா? அடுத்து என்ன கொண்டு வருவாங்க? நில உச்சவரம்பு. ஓகேவா? அதன் பங்கீடு. என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அதாவது லேண்ட் சீலிங் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க பாத்தீங்கன்னா, பிக்ஸ் பண்றாங்க, இதுக்கு மேல நீ இவ்வளவு ஏக்கர் மேல நீ வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிக்ஸ் பண்ணிட்டு மீத அவங்களுடைய லேண்ட்ல இருந்து பிரிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, சர்ப்ளஸ் லேண்ட் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதை வந்து யாருக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு தராங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. சரிங்களா? லேண்ட் சீலிங் பண்றாங்க, லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. ஓகேவா? அதாவது பிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா லேண்டை யாரு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. சரியா? அடுத்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, கன்சாலிடேஷன், நில உடைமைகளை ஒருங்கிணைக்கிறாங்க. ஒருங்கிணைக்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, சில பேர் இப்ப சின்ன 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 லேண்டா ஒருத்தர் வச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே என்ன பண்ண ஒருங்கிணைச்சு ஒரே லேண்டா கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுதான் வந்து லேண்ட் கன்சாலிடேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? இதான் வந்து நம்ம டீட்டெயிலா நான் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நடத்திருப்பேன், அதை நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, நில கையகப்படுத்துதல் சட்டம் 2013. இந்த ஆண்டை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, மேபி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இதுலலாம் கொஞ்சம் இதோட அம்சங்கள்லாம் நான் விளக்கி இருப்பேன். சரி, என்ன பண்ணிருப்பேன் பாத்தீங்கன்னா, 2013 என்னென்ன பண்ணிருப்பாங்க, அதாவது விவரமா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து லேண்டை வந்து எந்தெந்த பர்பஸ்க்காக அக்வயர் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா? பாருங்க, அக்வயர் ஃபார் த ஓன் யூஸ். நான் ஒரு சில அம்சங்களை இதை நடத்திருப்பேன், அந்த வீடியோ அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வீடியோ போய் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இதான் லேண்ட் ரிஃபார்ம்ஸோட ஒரு பேசிக்ஸ். ஓகே, லேண்ட் இப்போ என்னவா இருக்கு? ஸ்டாட்யூட்டரி ரைட்டா இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா இருக்கு. அதுக்கப்புறமா இந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்டை பத்தி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா, அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் என்னென்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒரு சொல்றேன். அக்ரிகல்ச்சர் டைப்ஸ் என்னென்ன அக்ரிகல்ச்சருக்குள்ள வரும். அப்புறம் வந்து கிரீன் ரெவல்யூஷன்ஸ்னா என்ன, செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன்னா என்ன, அப்புறம் வந்து மானியத்தை பத்தி பார்த்தோம், அப்புறம் எம்எஸ்பியை பத்தி பார்த்தோம், எம்எஸ்பியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்லாம் பார்த்தோம், அப்புறம் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க, அப்புறம் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன, நேச்சுரல் ஃபார்மிங்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். சரியா? அப்புறம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் அக்ரிகல்ச்சர் எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய சாப்டர். சரியா? ஆனா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்க ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் நீங்க ஏதாவது வெளியே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, போதும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஃபர்ஸ்ட் இதுல தான் இருக்கு. அதுக்கப்புறம் வேணா நீங்க வந்து வெளியே இருந்து ஏதாச்சும் ஒரு டாபிக்ஸ் ஏதாவது பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டதை ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதுல தான் கொடுத்தேன். ஓகே, இந்த அக்ரிகல்ச்சர் வீடியோ நடத்திருப்பேன், நல்லா டீட்டெயிலா நடத்திருப்பேன், வேணா அதுல போய் ஃபுல்லா பாத்துருங்க ஃபர்ஸ்ட். சரியா? ஓகே, அக்ரிகல்ச்சர் என்னென்ன இருக்கு ஃபர்ஸ்ட். அக்ரிகல்ச்சரு அவர் விவசாயம் மற்றும் அதை சார்ந்த பொருட்கள், அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வெறும் உணவு தானியங்கள் மட்டும் அக்ரிகல்ச்சர் கிடையாது. என்னென்ன இருக்கு பாருங்க, எண்ணெய் விதைகள், கால்நடைகள், தோட்டப்பயிர்கள், தோட்டக்கலைகள், இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது தான். சரியா? இப்போ ரீசெண்டா வந்து இதுலதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹார்டிகல்ச்சர்ஸ் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா, அதாவது ஒரு லேண்ட்ல வீட்டோ ரைஸோ நீங்க விதைக்கிறீங்க அப்படின்னா அதுல வர ப்ராஃபிட்டை விட தோட்டப்பயிர்கள் நீங்க போட்டீங்க அப்படின்னா, ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள் விளைச்சிங்கன்னா இதுல இருக்கிற ப்ராஃபிட் தான் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இதுக்கு தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா எது பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த 3 தான், இதுக்கு தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மெயினா வந்து ஹார்டிகல்ச்சரும் லீவ் ஸ்டாக்கும். சரியா? ஓகே, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது எல்லாமே. ஓகே, அப்புறம் என்ன பார்த்தோம்? கிரீன் ரெவல்யூஷன் பார்த்தோம். கிரீன் ரெவல்யூஷன் என்ன? உற்பத்தியை பெருக்கணும். ஓகே, எதோட உற்பத்தி பெருக்கணும்? உணவு தானியத்தோட உற்பத்தி தான் மெயினா பெருக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. அதாவது என்ன எய்ம் பண்ணாங்கன்னா, நிறைய மிஷின்ஸ் கொண்டு வந்து, ஃபெர்டிலைசர்ஸ் கொண்டு வந்து, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஓகேவா? தவிர பெட்டர் இரிகேஷன், பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ். ஓகேவா? அப்புறம் வந்து மெக்கனைஸ்டு எக்யூப்மெண்ட். ஓகே, மெக்கனைஸ்டு உபகரணங்கள் மெயினா வந்து இதெல்லாம் கொண்டு வந்து
மெயினா என்ன எதை பெருக்கணும்னு பாக்குறாங்க, ஃபுட் கிரெயின்ஸ், உணவு தானியங்களை பெருக்கணும்னு கொண்டு வராங்க. அந்த உணவு தானியமும் எந்த உணவு தானியமா இருக்கு, ஹைபிரிட் வெரைட்டி சீட்ஸ். ஓகே, HYV சீட்ஸ். ஓகே, இருக்கும். எதை பாருங்க, ஃபர்ஸ்ட் அதுதான். ஓகேவா, பாருங்க, சிறந்த நீர்ப்பாசன வசதிகள், இயந்திரங்கள் மற்றும் நவீன விவசாய நுட்பங்கள், அதிக விளைச்சல் தரும் வகைகளின் விதைகள் தான் மெயின். என்னது, HYV சீட்ஸ், வீட் வெரைட்டி. ஓகேவா, வீட்டை வந்து என்ன பண்றாங்க, ஹைபிரிட் வெரைட்டிஸா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எங்க, பஞ்சாப் ஹரியானால என்ன பண்றாங்க, அதை வந்து விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. உற்பத்தி பெருகுது, சக்சஸ்ஃபுல்லா போகுது. ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் 1960s பீரியட்ல. சரியா, அது வந்து கிரீன் ரெவல்யூஷன் 3 ஃபேஸஸா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நடத்திருப்பா. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா போய் பார்த்துக்கோங்க. சரியா, அப்புறம் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் வந்து பேசப்படுது. செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன்னா என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச். அதாவது கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமா அமையுது. எப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து உரங்கள், ஃபெர்டிலைசர்ஸ், அப்புறம் வந்து இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றதுனால மக்களுக்கும் அது பாதிப்பு ஏற்படுது. அண்ட் தென் வந்து அந்த உணவு கழிவுகளை, சாரி, அந்த ஸ்டபிள் பர்னிங் சொல்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து எரிக்கிறதுனால கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமா வர ஆரம்பிக்குது. சரியா, ஸோ அதனால தான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த பிரச்சனைகள்லாம் ஓகேவா குறைக்கணும், அந்த பிரச்சனைகள்லாம் குறைக்கணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன். செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா, அதாவது கிளைமேட்டையோ என்விரான்மெண்ட்டையோ பாதிக்காத அளவுகளுக்கு என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா, இது எப்போ அச்சீவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2020 அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் பண்ணியிருப்பாங்க. இதோட எய்ம்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன், என்னென்ன எய்ம் இருக்கு, என்னென்னலாம் பண்ணணும். நதிகள் இணைப்புலாம் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனோட திட்டம் தான். சரியா, ஓகேவா, அந்த ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்களா, ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ்லாம், அதெல்லாம் வந்து கிட்னி பாதிப்புலாம் ஏற்பட்டுச்சு. ஓகே, நிறைய பேருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து ஓகே, சாயிலையும் பாதிக்குது, மக்களையும் பாதிக்குது, ஓகேவா, கிளைமேட்டையும் பாதிக்குது, என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் பாதிக்குது கிரீன் ரெவல்யூஷன். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும், அந்த பிரச்சனைகள்லாம் குறைக்கணும், அந்த பாதிப்பு குறைஞ்ச ஒரு கிரீன் ரெவல்யூஷனை கொண்டு வரணும் சொன்னது அந்த கிரீன் ரெவல்யூஷன் திட்டம். 1990 காலகட்டத்தில் இது வந்து அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. சரியா, அதுக்கப்புறமா நான் சொல்றேன், ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங்லாம் நடத்திட்டு அது விளக்கம் இன்னொரு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா, அடுத்து பாருங்க, மானியத்தை பத்தி பார்த்தா, மானியம் என்னது, அரசு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பேமெண்ட்டாவோ ஒரு பொருளாவோ கொடுக்கறது என்னது பாத்தீங்கன்னா மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மூணு விதமா பார்த்தோம். விலை மானியம், நேரடி பயன் பரிமாற்றம், அண்ட் தென் வருவாய் ஆதரவு, இப்படிலாம் பார்த்தோம். விலை மானியம்னா என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்கக்கூடியதே வந்து விலை கம்மியா கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், LPG சிலிண்டர் வந்து 1000 ரூபாய் அப்படின்னா 500 ரூபாய்க்கு கொடுக்குறதா என்னது விலை. உதாரணம் நான் டீட்டெயில்டா வந்து அக்ரிகல்ச்சர் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், நான் பேசிக்கா இப்போ சொல்லிடுறேன். சரியா, அப்புறம் வந்து நேரடி பயன் பரிமாற்றம். நேரடி பயன் பரிமாற்றம்னா, நீங்க வந்து ஒரு பொருளை வந்து நீங்க அதே விலைக்கு வாங்கிறீங்க, அதாவது சந்தை விலையில என்ன இருக்கோ அதே வாங்கிடுவீங்க. எக்ஸ்ட்ரா அமௌண்ட், அதுல இருக்கிற அமௌண்ட் வந்து, அந்த அமௌண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் 1000னா அதுல 300 ரூபாய் ஃபார் எக்ஸாம்பிள் சப்சிடி கொடுக்குறாங்கன்னா, அதை வந்து எதுல போடுவாங்க பார்த்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. அதான் DBT. ஓகேவா, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இந்த பர்பஸ்க்காக தான் நீங்க 2014 என்ன பண்ணிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஜன்தன் யோஜனான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அது அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு, இந்த DBT இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக தான் அந்த அக்கௌண்ட் எல்லாரும் உங்களுக்கு கிரியேட் பண்ண சொன்னது. சரியா, ஓகே. அடுத்தது வந்து வருவாய் ஆதரவு, இன்கம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கம் சப்போர்ட் அப்படின்னா எந்த ஒரு மானியமும் கிடையாது. நாங்க என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வருமானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போறோம். மந்த்லியோ இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ உங்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னது. அதுதான் என்ன மானியம் பார்த்தீங்கன்னா வருவாய் ஆதரவு, இன்கம் சப்போர்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா, ஓகே. இந்த மூணுத்துல என்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இப்போ இது ரெண்டுத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது, அதை ரெக்டிஃபை பண்ணது எது பாத்தீங்கன்னா இந்த வருவாய் ஆதரவு, இந்த கடைசியா கொடுக்கக்கூடிய இந்த இன்கம் சப்போர்ட் தான். ஓகேவா, இப்போ இதுல பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா பின்னடைவு, சிதைவு, கசிவு, இது எல்லா பிரச்சனையுமே இருந்து, இதெல்லாம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், நல்லா போய் பாத்துக்கோங்க. சரியா, அதுக்கப்புறம் இதுல எல்லா பிரச்சனையும் இருக்கிறதுனால என்ன கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், நேரடி பயன் பரிமாற்றம், அதை கொண்டு வந்தாங்க. இதுல என்ன பிரச்சனை இருந்துச்சு வச்சுங்கன்னா, சிதைவு மட்டும், லீக்கேஜ் மட்டும் தான் இல்ல, மற்ற 2 பிரச்சனையும் இருந்துச்சு. சரியா, ஓகேவா, அதனால இதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா வருவாய் ஆதரவு, இன்கம் சப்போர்ட் கொண்டு வந்தாங்க. அப்ப இதுல என்ன பிரச்சனை இல்லை பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதை பத்தின டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் அக்ரிகல்ச்சரை சொல்லியிருப்பேன். ஓகே, அக்ரிகல்ச்சர் வீடியோல சொல்லியிருப்பேன். சரியா, இப்போ அதுக்கப்புறம் இதை பத்தி பார்த்து வச்சுக்கோங்க, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, இப்போ கிரீன் ரெவல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, உணவு உற்பத்தியில பெருக்கம் அதிகமா உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து உணவு உற்பத்தி பண்ணிட்டாங்க. ஓகேவா, இப்போ அதாவது ஃபார்மிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாத மாநிலங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் கொஞ்சம் இந்த உணவு தானியத்தை சேர்க்கணும். அப்ப என்ன கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா, அதுக்காக ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க. சரியா, இங்க பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட், பாருங்க, பொது விநியோக முறைக்காக நாடு முழுவதும் உணவு தானியங்கள் விநியோகம் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். நிறைய எய்ம்ஸ் இருக்கு, முக்கியமா இதுதான். சரியா, FCI பத்தி பார்த்து வச்சுக்கோங்க, எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, அதோடைய ஆக்ட் என்ன, இதோட நோக்கங்கள் என்ன, இவங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதை பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா, என்ன பண்ணுவாங்க,
ப்ரொக்யூர் பண்ண கொள்முதல் பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவாங்க, இல்லாத மாநிலங்களுக்கு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதான் FCIயோட வேலை. இதெல்லாம் எப்படிலாம் பண்ணுவாங்க சொல்லி டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து இதை பத்தி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இது எதுக்கு கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா, அது ரேஷன் கடைகள்ல என்ன ரேஷன் கடைக்கு போய் சேர்க்கறாங்க பாத்தீங்களா, அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஓகே, மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அதுல பெனிஃபிஷியரிஸ் யார் வராங்க பாத்தீங்கன்னா 75% ரூரல் பாப்புலேஷனும் 50% அர்பன் பாப்புலேஷனும். இதுல கேட்டகரிஸ் தான் பிரிப்பாங்க. சரிங்களா? இந்த ஆன்டியோதி அண்ணா யோஜனா அந்த இதெல்லாம் நடத்திருப்பேன். அப்புறம் வந்து முன்னுரிமை வீட்டுத்துறைகள், அப்படி ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் செக்டார், இதெல்லாம் கொஞ்சம் நடத்திருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் யார் யாரெல்லாம் வராங்க, அவங்களுக்கு எவ்வளவு தராங்க, இதை பத்திலாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உமன் எம்பவர்மெண்ட். ஓகே, அதாவது ரேஷன் கார்டுல குடும்ப தலைவிகள் பெண்கள் இருக்கணும்னு சொன்னது வந்து இந்த சட்டம் தான். சரியா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ வந்து அதாவது உணவு தானிய பொருட்களை வந்து மானிய விலையில கொடுக்கறது இந்த சட்ட மூலியமா கொடுக்குறாங்க மக்களுக்கு. ஓகேவா? அப்போ இதையே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா போறாங்க. என்ன பண்றாங்க, ஃப்ரீயா கொடுக்குறாங்க எல்லா பொருளையும். அதாவது முக்கியமா வந்து இந்த அரிசியும் கோதுமையும் ஃப்ரீயா கொடுக்குற மாநிலம் யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது எந்த மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் தான் தராங்க. சரியா? இந்த FCI பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து NFSA பத்தியும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலையை பார்த்துக்கோங்க. முக்கியமா நான் அழகா கொடுத்துட்டேன் பாருங்க, நான் கிறிஸ்பா கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரியா? அழகா கொடுத்துருப்பேன். பரிந்துரைக்கிறது யாரு, ஓகே, ஒப்புதல் கொடுக்கறது யாரு, அறிவிக்கிறது யாரு, நல்லா யார் யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. CACP, CCAA, ஓகேவா, CCEA, அப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். இதெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன், அப்ரூவல் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட். எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா விதைப்பதற்கு முன்னமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து இப்போ விதைச்சதுக்கு அப்புறம் அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அனௌன்ஸ் பண்றதை விட அது அப்படி பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க என்ன வேணா எந்த குவாலிட்டி வேணா ப்ரொடியூஸ் பண்ணு. நான் என்ன பண்ணிட போறேன் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நான் உத்தரவாதம் கொடுத்துட்டேன், நீ விளைக்கிறதுக்கு முன்னாடியே நான் இவ்வளவு ரேட்டு சொல்லிடுறேன், வீட்டுக்கும் சரி ரைஸுக்கும் சரி நான் சொல்லிடுறேன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ். சரியா? ஓகே, ஆக்சுவலா MSP எத்தனை கிராப்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா 25 கிராப்ஸ்க்கு. ஆக்சுவலா 25 கிராப்ஸ் வந்து அனௌன்ஸ், அதாவது MSP அறிமுகப்படுத்துற காலகட்டத்தில் இருந்துச்சு. இப்போ எவ்வளவு ஆக்கிட்டாங்கன்னா 22 கிராப்ஸ் ஆக்கிட்டாங்க. சரியா? நாளை வச்சுக்கோங்க, 25 கிடையாது 22. சரியா? அப்புறம் வந்து சுகர் கேனுக்கு MSPன்னு சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நியாயமான மற்றும் ஊதிய விலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணோம். மாநில அரசு வந்து மாநில ஆலோசனை விலை, ஸ்டேட் அட்வைஸ்ட் பிரைஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்களா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். கொஞ்சம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரெண்டும் ஞாபகம். இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா MSP பத்தி நிறைய கேட்டிருக்கான். MSP ஃபுல் ஃபார்ம் அது யார் ரெக்கமெண்ட் பண்றா அதெல்லாம் கேட்டுட்டா. இப்போ என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகர் கேனுக்கு என்ன யார் அனௌன்ஸ் பண்றா, எதுக்கு கீழே வருது, நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவு பொது விநியோக அமைச்சகத்துக்கு கீழே அது வருது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ MSP அனௌன்ஸ் பண்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். MSP வந்து ஒரு சில பர்டிகுலர் கிராப்ஸுக்கு 22 கிராப்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணாலும் எதுக்கு மட்டும் MSP வழங்குறாங்க, ரைஸுக்கும் வீட்டுக்கும் ஒரு சில கிராப்ஸுக்கு மட்டும் தான் வழங்குறாங்க. அப்போ வந்து ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த கிராப்ஸை மட்டும் தான் உற்பத்தி செய்யறாங்க. சந்தையில என்ன தேவைகள் இருக்கோ அதை சார்ந்து உற்பத்தி செய்யாமல் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா எந்த பொருளுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதார விலை அறிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து என்ன பண்றாங்க விவசாயிகள் உற்பத்தி செய்யறாங்க. அப்போ வந்து மில்லட்ஸ் நீங்க கேள்விப்பட்டீங்க, சிறுதானியங்கள், அதை உற்பத்தி செய்யலாம். ஓகேவா? நிறைய வந்து மக்களுக்கு வந்து நிறைய வந்து ஹெல்த் வைஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை உற்பத்தி செஞ்சிருக்கலாம். அதுதான் டிமாண்ட் மார்க்கெட்ல அதிகமா இருக்கும். ஆனா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ரைஸ் தேவைதான், வீட்டு தேவைதான், ஆனா அளவுக்கு அதிகமாக வந்து MSP கொடுக்கறதுனால உற்பத்தி செஞ்சிடறாங்க. அப்ப ரைஸை வீட்டு தான் அதிகமா கிடைக்குது இந்தியால. ஆனா இந்த மாதிரி பொருட்கள் மில்லட்டு, ஹார்டிகல்ச்சர் சொன்ன பாத்தீங்கன்னா தோட்டப்பயிர்கள், இதெல்லாம் வந்து உற்பத்தி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம யாருக்கு போயிடுது பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு இல்லாம போயிடுது. சரியா? அப்ப அதனால என்ன ரைஸுக்கு வீட்டுக்கு என்ன தேவைப்படுது பாத்தீங்கன்னா அதிக தண்ணி தேவைப்படுது. அப்ப ரைஸும் வீட்டு அதிகமா உற்பத்தி செய்யறதுனால தண்ணி, நிலத்தடி நீர் அதிகமா உரியப்படுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஓகே நாங்க என்ன பண்ண போறோம்னா MSP வந்து டார்கெட் பண்ணி கொடுக்க போறது கிடையாது. எப்படி கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு காசு கொடுக்க போறோம், அந்த காசை வச்சு நீங்க வேணா என்ன வேணா உற்பத்தி செஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு சொன்னதுதான் என்ன பாத்தீங்கன்னா வருவாய் ஆதரவு சொல்லிருப்பேன்னா அது அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? டார்கெட் பண்ணி ஒரு கிராப்பை டார்கெட் பண்ணி காசு கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட், பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அந்த திட்டம் தான் இது பாத்தீங்கன்னா PM கிசான் திட்டம். ஓகேவா? இது எல்லாருக்கும் வந்து என்ன சொல்றது வருவாய் ஆதரவு கொடுக்கல, ஜஸ்ட் ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 6000 கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ல
கொடுக்குறாங்க. சரி, ஜஸ்ட் ஒரு பைலட் ப்ராஜெக்ட், ஒரு மினிமம் பேசிஸ்ல இது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எம்எஸ்பி இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அதை ஸ்டார்ட் பண்ணிட முடியாது, ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா, இப்போ ரீசெண்டாக விவசாயிகள் சட்டங்கள்லாம் வந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 ஃபார்ம்லாம் வந்துச்சு. அதெல்லாம் நிறைய விவசாயிகள் ப்ரொடெஸ்ட் பண்ணி இறந்தும் போனாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி பற்றி பேசப்படலைன்றதுக்காக. ஸோ எம்எஸ்பி வந்து உடனடியாக வந்து என்ன பண்ணிட முடியாது பார்த்தீங்கன்னா எடுத்துட முடியாது. ஓகே, ஏன்னா எம்எஸ்பி பிரைஸை பொறுத்து தான் பல விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இருக்கிறதுனால. சரியா, இப்போ பிஎம் கிசான் எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி. ஓகேவா, டார்கெட் பண்ணி என்ன பாருங்க, இந்த 6000 வந்து இதை உற்பத்தி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கல, ஜஸ்ட் அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. எப்படி பாத்தீங்கன்னா 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ல போடுவாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு திட்டத்தை பத்தி சொல்லியிருப்பேன், பிஎம் ஆஷா திட்டம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது ஃபெயிலியர் திட்டம், அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பாத்துக்கோங்க. சரியா, ஓகே, இதை பத்தி தான் பேசிக்கா பார்த்தோம். பிஎம் கிசான் திட்டம், அப்புறம் அக்ரிகல்ச்சர், எம்எஸ்பி, அக்ரிகல்ச்சர் ஆலைடு ப்ராடக்ட்ஸை பத்தி பார்த்தோம். அப்புறம் வந்து எம்எஸ்பினா என்ன, அப்புறம் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்எஃப்எஸ்ஏ, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், இதை பத்தி உணவு பாதுகாப்பு சட்டம், இதை பத்திலாம் பார்த்தோம். சரியா, அப்புறம் வந்து இன்னொன்று பத்தி சொல்லியிருப்பேன், நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங். இயற்கை விவசாயம் என்ன, அப்புறம் வந்து அந்த கரிம விவசாயம், ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னா ஆர்கானிக்கான பொருட்கள் மட்டும்தான் அதுல இன்புட்டா யூஸ் பண்ணுவாங்க. அது மேன்யூர், உரங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆர்கானிக்கா இருக்கும். ஆர்கானிக்னா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இலைகள்ல இருந்து, ஆடு மாடு கழிவுகள்ல இருந்து, இதுல இருந்து எடுக்கிறது தான் அந்த இயற்கையான உரங்களை பயன்படுத்துவாங்க ஆர்கானிக் ஃபார்மிங்ல. இயற்கை நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னா இன்புட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது இப்ப சொன்ன பார்த்தீங்களா, இயற்கையான உரங்கள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, சாயில இருந்து மட்டும்தான் எல்லா பெனிஃபிட்ஸும் வரணும். சாயில ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த நேச்சுரல் ஃபார்மிங் திட்டம். ஒன்றும் பண்ண மாட்டாங்க, சீட்ல வந்து ஒரு சின்ன கோட்டிங் மட்டும் பண்ணுவாங்க. என்ன கோட்டிங்னா சின்ன முல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கோட் பண்ணி அந்த அந்த அதாவது அதுவும் உரம் தான். ஓகே, அது மட்டும் சீட்ல மட்டும் தான் கோட் பண்ணுவாங்க. சீடு எடுத்து அப்படியே மண்ணுக்குள்ள வச்சிருவாங்க. அந்த சீடு வளருமே தவிர, அந்த சீடு வந்து சரியா வளர்ற வரைக்கும் எந்த ஒரு இன்புட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்ப என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் சன்லைட்டும் வாட்டரும் மட்டும்தான் முக்கியமான தேவையா இருக்கும் நேச்சுரல் ஃபார்மிங்ல. இது டீட்டெயில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரியா, அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதான் அக்ரிகல்ச்சர் நம்ம பேசிக்கா பார்த்த விஷயங்கள். ஓகேவா, அடுத்து போயிடலாமா? அடுத்து எதை பத்தி பார்த்தோம்? அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாவர்ட்டியும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் பத்தி பார்த்தோம். ஓகேவா, பாவர்ட்டினா என்ன, டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, பாவர்ட்டி எஸ்டிமேஷன் கமிட்டி, பாவர்ட்டினால ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்ன, காரணங்கள் என்னென்ன, இப்படிலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்றாங்க, சரியா, அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கு நம்ம இந்தியாவில், டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, இதை பத்திலாம் நம்ம பார்த்தோம். சரி, அப்புறம் ஸ்கீம்ஸை பத்திலாம் பார்த்தோம். ஓகேவா, பார்த்துடலாமா? ஒரு ஓவரி பார்த்துருவோம். அதாவது பாவர்ட்டின்னு என்ன, ஒரு டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி சொல்லியிருப்போம். அப்சல்யூட் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டி. அப்சல்யூட் பாவர்ட்டினா வாழ்க்கைக்கு தேவையானது என்னது, உடை, அதாவது ஃபுட்டு, ஷெல்டரு, கிளாத்து. ஓகே, சாப்பாடு, துணி, தங்கத்துக்கு இடம், இது மூணுமே இல்லாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க தான் யாரும் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பாவர்ட்டி கீழே வருவாங்க. சரியா, ரிலேட்டிவ் பாவர்ட்டி அப்படின்னா ஒரு இன்கம்மை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த இன்கம் மேல இருந்தீங்கன்னா நீ பாவர்ட்டிக்கு மேல இருக்க. சரி, பாவர்ட்டியில இல்ல, அந்த இன்கமுக்கு கீழே இருந்தீங்கன்னா அது இன்கம் கீழே இருந்தீங்கன்னா அதுல பாவர்ட்டியில இருக்குன்னு அர்த்தம். அப்பனா அந்த இன்கம் ஃபிக்ஸ் பண்றா பாத்தீங்கன்னா, அந்த இன்கம் சொல்லி ஃபிக்ஸ் பண்றது தான் வந்து எது பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து பிளானிங்க, அதாவது பாவர்ட்டியில எத்தனை பேர் இருக்காங்க இந்தியாவில் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட கமிட்டிஸ் தான் இதெல்லாம். ஓகேவா, இதுல வந்து அல்கா அவர்கள் வந்து கெலோரி பேஸ்ட் கால்குலேஷன் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, கெலோரியை பொறுத்து இப்போ இவ்வளோ கெலோரி நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க வந்து பாவர்ட்டி கீழே இல்லை, இவ்வளோ கெலோரி கீழே இருந்தீங்கன்னா நீங்க பாவர்ட்டியில இருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவர் சொல்லியிருப்பார், ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். சரி, இதை பத்தி நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அந்த வீடியோல. ஓகேவா, அல்கா கமிட்டிக்கு முன்னாடி தண்டேக்கர் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். தண்டேக்கர் கமிட்டி அதுவும் வந்து பாவர்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு கமிட்டி தான், பிளானிங் கமிஷன் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். சரியா, பாவர்ட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக. பேர்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, அப்புறம் இவங்க டெண்டுல்கர் கமிட்டி, சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி, ரங்கராஜன் கமிட்டி, லக்தவாலா கமிட்டி, இதுல எதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணாங்க பாவர்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா பாருங்க, NSSO டேட்டா வச்சு, தேசிய மாதிரி ஆய்வு மையத்தை வச்சு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பெர் கேபிட்டா கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் எ மந்த். ஓகே, இதை வச்சு கால்குலேட் பண்றாங்க. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நுகர்வு பண்றாங்க அதை பொறுத்து வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பாவர்ட்டியை எஸ்டிமேட் பண்றாங்க. யார் யார் பாத்தீங்கன்னா லக்தவாலா அவர்கள், சுரேஷ் டெண்டுல்கர் அவர்கள், ரங்கராஜர் அவர்கள் எஸ்டிமேட் பண்றாங்க. சரியா, பேசிக்கா பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பாவர்ட்டியோட சைக்கிள் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குறைந்த வருமானம் இருந்தாலும் என்ன வருமானம் இன்கம் போனாலே சேமிப்பு போயிடும். ஓகேவா, அப்புறம் வந்து என்ன சொல்ற டிமாண்ட் குறைஞ்சிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் அது டிமாண்ட் குறைஞ்சது அப்படின்னா எல்லாமே முதலீட்டு எப்படில குறையும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ்லயும் குறையும். ஓகேவா, பிசிக்கல்லையும் குறைஞ்சிடும், உடல்லையும் குறையும், உடல் மூலதனங்கள்ல குறையும், மனித மூலதனங்களையும் குறைஞ்சிடும். அது குறைஞ்சிச்சு அப்படின்னா உற்பத்தியும் குறைஞ்சிடும். உற்பத்தி குறைஞ்சா அகைன் வந்து அதே இடத்துல போய் முடியும்.
என்ன சொல்ல இன்கம் குறைஞ்சிரும். ஸோ இதான் வந்து விசியஸ் சைக்கிள் ஆஃப் தி பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் இதை பத்தி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பார்த்தோம். அதாவது மக்கள் தொகையை ரெண்டா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் வளம், அப்புறம் தொழிலாளர்கள், நாட்டின் லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேவா? நாட்டின் லேபர் ஃபோர்ஸ்னு யார் யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா குழந்தைகள், ஓகே, வயதானவர்கள், டிசபிள்டு கூட இல்லை, குழந்தைகள், வயதானவர்கள், அப்புறம் வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஓகேங்களா, பணிப்பெண்கள், அது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய உழைப்பை வந்து ஜிடிபியில் கேல்குலேட் பண்ணுறது இல்லை இல்லையா? ஸோ அவங்கள வந்து லேபர் ஃபோர்ஸில், நாட்டின் லேபர் ஃபோர்ஸில் வருவாங்க. சரி, எல்லாரும் நிறைய பேர் இதில் வருவாங்க. சரியா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக இதை சொல்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் லேபர் ஃபோர்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்டு, அன்எம்ப்ளாய்டு. ஓகேவா? அன்எம்ப்ளாய்டுனா ஒன்றும் இல்லை, வேலையை தேடுறவங்க எல்லாருமே எதில் வருவாங்க பார்த்தீங்கன்னா இந்த அன்எம்ப்ளாய்டு கீழே வருவாங்க. பாருங்க, do not have job but actively looking for jobனா எதில் வருவாங்க பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு கீழே வருவாங்க. சரியா? இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்கள் டிவைடட் பை தொழிலாளர்கள் வளம், அதாவது லேபர் ஃபோர்ஸ், இந்த லேபர் ஃபோர்ஸ் அப்புறம் வந்து வேலை இல்லாதவர்கள், இதை வச்சு டிவைட் பண்ணுவாங்க. இதை டிவைட் பண்றதா என்னது பார்த்தீங்கன்னா வேலையின்மை பர்சன்டேஜ். ஓகேவா? இப்படிதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்ட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதை பார்த்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், இதுதான் முக்கியம். டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பார்த்தோம். அதாவது பாருங்க, சுழற்சி, அதாவது வாணிப சுயல் வேலையின்மை. வாணிப சுயல் வேலையின்மைனா ஒரு பர்டிகுலர் மந்த் மட்டும் தான் உங்களுக்கு வேலை இருக்கும், பர்டிகுலர் சீசன் மட்டும் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பேர்லேயே இருக்கு. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வெயில் காலத்துல எதுங்க அதிக வியாபாரம் ஆகும்? ஓகேவா? ஏசி அதிகமாக வியாபாரம் ஆகும். அதே ஏசி வந்து குளிர்காலத்துல வியாபாரம் ஆகும்னா வியாபாரம் ஆகுது. அப்போ அந்த டைம்ல ஏசி மேனுஃபேக்சரிங் வந்து வேலை இருக்காது குளிர்காலத்துல. ஸோ இதான் சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சரி, அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பருவகால, சைக்கிளிக்கல் வந்து இது இப்ப நான் சொன்னது வந்து பருவகால வேலையின்மை. சரியா? சைக்கிளிக்கல் வேலையின்மை, வாணிப சுயல் வேலையின்மைனா பிசினஸ் சைக்கிள் சொல்லியிருப்பா. இப்ப எக்கனாமிக் growth அதிகமா இருந்துச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கும். அந்த டைம்ல வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும். இப்போ எக்கனாமிக் growth இல்ல, மந்த நிலையில இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா growth எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? அப்போ நிறைய டெவலப்மெண்ட் இருக்காது, ப்ரொடக்ஷன் இருக்காது. அப்போ அந்த டைம்ல வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். அதுதான் வந்து வாணிப சுயல் வேலையின்மை. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ஏசி, அது வந்து பருவகால வேலையின்மை. சரியா? அடுத்தது வந்து தற்காலிக அல்லது பிறைச்சி வேலையின்மை. அதாவது வார்த்தையிலே இருக்கு பாருங்க, வேலையை இழந்துருவாங்க, வேலையை இழந்துட்டு வேலையை தேடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எதுல வருவாங்க பார்த்தீங்கன்னா தற்காலிக வேலையின்மையில வருவாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டிமாண்டு. இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு கம்பெனி வந்து தேவைப்படுற ஸ்கில், ஒரு லேபர் கேட்பாங்க, அவங்க ஒரு ஸ்கில் ரெக்குயர்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த திறமை இருக்கவங்க தான் எனக்கு வேலைக்கு தேவை, அந்த திறமை வந்து வேலை தேடுறவங்ககிட்ட இருக்காது. அப்ப மிஸ்மேட்ச் பிட்வீன் தி ஸ்கில் அண்ட் தி ஓகே வந்து லேபர்ஸ். ஓகே, ஸ்கில்லுக்கு அந்த லேபர் கிட்ட ஸ்கில்லுக்கும் எம்ப்ளாயர் கேட்கிற டிமாண்ட் ஃபார் த லேபரும் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்சா இருக்கும். ஸோ அதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தற்காலிக அல்லது பிறைச்சி வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் வந்து கற்றோர் வேலையின்மை, எஜுகேட்டட், பேர்ல இருக்கு பாருங்க, என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபால்ட்டி எஜுகேட்டட் சிஸ்டத்தினால அதிகமா வந்து என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து படிச்சு தேர்ச்சி பெற்று அதிக அளவுல வர்றதுனால அவங்களுக்கு வந்து படிச்ச ஸ்கில்லுக்கான என்னது பார்த்தீங்கன்னா வேலையை கிடைக்காம போறது பார்த்தீங்கன்னா, அதாவது படிச்ச ஸ்கில்ல போய் வேலை செய்யாம வேற எதுலாம் போய் வந்து வேலை செய்யறது எது பார்த்தீங்கன்னா கற்றோர் வேலையின்மை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து பாருங்க, தொழில்நுட்ப வேலையின்மை, பேர்லயே இருக்கு. அதாவது தொழில்நுட்பம் வர்றதுனால என்ன பண்ண, அதாவது ஒரு தொழில்நுட்பம் வருது, ஓகேங்களா, அந்த தொழில்நுட்பம் வரதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த 10 பேர் வேலை வந்து ஒரு புது தொழில்நுட்பம் வந்து செய்யுது அப்படின்னா அது என்ன வேலை வாய்ப்பின்மை பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப வேலையின்மை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் வந்து போயிட்டு இருக்கு. மெட்ரோ ரயில்ல வந்து ஒரு டிரைவர் ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்டா ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் கொண்டு வாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க, கொண்டு வர போறாங்க. ஓகேவா? இப்போ டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் கொண்டு வரும், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகுது, அப்போ டிரைவர்ஸ்க்கான வேலை வாய்ப்பு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதுதான் வந்து தொழில்நுட்ப வேலையின்மை. சரியா? அடுத்து பாருங்க, அமைப்பு சார் வேலையின்மை, அதாவது ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதாவது கவர்மெண்ட் பாலிசிஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுதுன்னா அதை ஸ்ட்ரக்சரல், அது வேலையை இழக்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து சில இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இது சொல்லுவாங்க. இது எதுக்கு இல்லைன்னா, இப்போ கேமராலாம் தனியா வாங்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இந்த சைபர் ஷாட்ஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்க. அந்த காலத்துலலாம் கொஞ்சம் சைபர் ஷாட்ஸ்னு ஒரு கேமராலாம் நீங்க பாத்தீங்க, சோனி கொண்டு வந்திருக்கும். ஓகேவா? அதெல்லாம் இப்போ வர்றது கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா குவாலிட்டியான கேமராஸ் வந்து செல்போன்லயே வந்துச்சு. அப்ப அந்த கேமரா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வந்து வேலை வாய்ப்பு போயிடுச்சு. அதெல்லாம் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் கீழே வரும். அடுத்தது வந்து மறைமுக வேலையின்மை. சரிங்களா? மறைமுக வேலையின்மை அப்படின்னா ஒண்ணு இல்ல, அக்ரிகல்ச்சர்ல வரக்கூடிய பிரச்சனை தான் இது. இதுல இருந்து கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கேள்விகள் கேட்கலாம். சரியா? டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளா சொல்லணும்னா
ஒரு 10 பேர் தான் அந்த செஞ்சா போதும் அந்த வேலையை. ஆனா அந்த இடத்துல வந்து 20 பேர் 30 பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த 20 பேர் எக்ஸ்ட்ரா செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த 20 பேர் தான் எது பாத்தீங்கன்னா மறைமுக வேலையின்மை. அந்த இடத்துல வந்து ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் வந்து 0வா இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அது ஏன் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ரீசெண்ட் அழகா டீட்டெயிலா எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நல்லா பார்த்து சரிங்களா. இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். சரியா? ஓகே. இது அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் வந்து ஃபார்மல் செக்டர்ல ஒர்க் பண்றாங்க, இன்ஃபார்மல் செக்டர்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ வந்து ஃபார்மல் செக்டர்னா முறையா வந்து பென்ஷனு, செக்யூரிட்டி, அதாவது பென்ஷனு, அந்த இன்சூரன்ஸ்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த பிஎஃப், அதெல்லாம் தான் முறைசார் வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. முறைசாரா வேலையின்மையில தான் நிறைய வேலை, அது முறைசாரா தொழில்கள் தான் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. தள்ளு வண்டி வச்சுக்கிறது, ஸ்விக்கி, ஓகேங்களா, இதெல்லாம் வந்து முறைசார் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல தான் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து ப்ராப்பரா டாக்ஸும் கட்டுறது கிடையாது. அப்போ இதுல அவங்கள வந்து எதுல கொண்டு வரணும் பாத்தீங்கன்னா, முறைசார் வேலை வாய்ப்புல கொண்டு வரணும் அவங்கள. ஓகேங்களா, முறைசார் தொழில வந்து இன்ஃபார்மல் செக்டர்ல கொண்டு வரணும். ஓகேங்களா, அதை பத்தி தான் கொஞ்சம் நல்லா பார்த்தோம். ஜஸ்ட் அது இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். அதெல்லாம் நல்லா டீடைல்டா அந்த பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அப்புறம் ஸ்கீம்ஸுங்க, இது வந்து ரீசெண்டா கொண்டு வந்த ஸ்கீம்ஸ். எதுக்காக பாத்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டும் பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ். நான் இது நிறைய ஸ்கீம்ஸ் நான் வந்து அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். முக்கியமா இந்த ஸ்கீம்ஸ் நல்லா பார்த்துட்டு போவீங்க. அதெல்லாம் அந்த ஸ்கீம்ஸ் கொஞ்சம் அவுடேட்டட் ஸ்கீம்ஸ், பழைய ஸ்கீம்ஸ், கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. கேட்கறதுக்கான வாய்ப்பு எது அதிகம் பாத்தீங்கன்னா, இதுதான் அதிகம். ஓகேவா? பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா எதுக்கு பாத்தீங்கன்னா, ஸ்கில்லு. ஓகேவா, இந்த ஸ்கில்ன்ற வார்த்தை கேட்டாலே கௌஷல் விகாஸ் தான். சரியா? அப்புறம் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா எல்லாருக்கும் தெரியும், அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொன்னது. ஓகேவா? அப்புறம் ஜீவன் ஜோதி யோஜனா பத்தி எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? அது உஜ்வாலா யோஜனா வந்து சிலிண்டர் கொடுக்குறது. ஓகே, பெண்கள் உமன் எம்பவர்மெண்ட். ஓகேவா? அப்புறம் பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மந்தன் யோஜனா அப்படின்னா பாத்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீம். யாருக்கு பாத்தீங்கன்னா, அன்ஆர்கனைஸ் செக்டர்ல ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, லேண்ட்லெஸ் லேபர்ஸ். ஓகேவா, தள்ளு வண்டி வச்சிருக்கவங்க, முடி வெட்டுறவங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கறது. சிம்பிளா சொல்லணும்னா, மாதம் 15,000 கீழே வாங்குறவங்க, ஓகேவா, எல்லாரும் எதுக்கு கீழே வருவாங்க பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் மூலியமா எந்த பெனிஃபிட்டை பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா? பென்ஷன் ஸ்கீம். ஓகே, மந்த்லி 3,000 தராங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்க, பேர்ல இருக்க பிரதான் தெரு வியாபாரிகளின் ஆத்ம நிர்பார் நிதி. ஓகே, ஒரு சில அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஃபண்டு கொடுப்பாங்க. ஓகே, எதுல, அதாவது கன்செஷன் ரேட்ல கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ரொம்ப கம்மியா, நிறைய டியூரேஷன் வச்சு யாரு கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அந்த ஸ்கீம் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம். ஓகேவா? பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம்ட்டு சொல்லுவாங்க. சரியா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்கீம்ஸ் இருந்தாலும் ஏதாவது எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதாங்க பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல பார்த்தது. ஓகேவா? அடுத்தது எது பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன், சர்வதேச பொருளாதார ஆர்கனைசேஷன். ஓகே, நிறுவனங்களை பத்தி பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் பாத்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க், உலக வங்கியை பத்தி பார்த்தோம், சர்வதேச நாணய நிதியத்தை பத்தி பார்த்தோம், உலக வர்த்தக அந்த குழுவை பத்தி பார்த்தோம். சரி, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனை பத்தி பார்த்தோம். சரியா? ஓகே, எப்படி வந்துச்சு இது இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன், எப்படி வந்துச்சு? இதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்ட்லாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன், ஞாபகம் இருக்கா? ஓகே, என்னென்ன பார்த்தோம், என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண மதிப்பு மாற்று விகிதம், பண மதிப்பு மாற்று விகிதம். அப்புறம் வந்து வாங்கும் சக்தி, இதை பத்தினா பார்த்தோம். பவர் பர்ச்சேசிங் பாரிட்டி, இதை பத்தினா பார்த்தோமா? இதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட். சரிங்களா? பவர் பர்ச்சேசிங் பாரிட்டி. பண மதிப்பு மாற்று விகிதம்னா என்ன சொன்னேன், ஒரு பொருள் சொல்லியிருப்போம். ஒரு பொருள் வந்து விலை உயருதுன்னா அதோட டிமாண்ட் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கரெக்டா? டிமாண்ட் அதிகரிக்கணும், சப்ளை குறைஞ்சுது அப்படின்னா அந்த பொருளோட விலை அதிகரிக்கும். சிம்பிளா சூப்பர் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதே தான் இப்போ ஒரு டாலர் வந்து 1947ல ஒரு டாலர் வந்து எவ்வளவு இருந்துச்சா? ஓகேவா, ₹1 இருந்துச்சு. இப்போ எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா, 80 rupees கிட்ட போச்சு. இது எப்படி போயிருக்கும், என்ன ரீசனால போயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வருது. இதெல்லாம் சொல்லதுதான். ஓகேவா? ஒரு வெளிநாட்டு முதலீட்டு வராங்க. வெளிநாட்டு முதலீடு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன கொண்டு வருவாங்க, டாலர் எடுத்துட்டு வருவாங்க. டாலர் எடுத்துட்டு வந்து இந்தியாவுக்கு வந்தோடனே டாலர் வச்சு வியாபாரம் பண்ண முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த டாலரை கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல கொடுத்துட்டு என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க, எதை டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா, இந்தியாவோட ருப்பியை டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்தியா ருப்பிக்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்தியா ருப்பிக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, இப்போ ஒரு டாலர் வந்து ₹60 இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு ஆகும்னு பாத்தீங்கன்னா, குறையும். ₹50 ₹40 ஆகும். இப்போ வந்து ரேட்டு குறைஞ்சுது அப்படின்னா அதோடைய வேல்யூ அதிகரிக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதோடைய மதிப்பு, அதாவது இந்திய ரூபாயோட மதிப்பு உயருது. நீங்க நியூஸ்ல எங்கன்னா பாத்தீங்கன்னா என்ன ஞாபகம் வரணும் பாத்தீங்கன்னா,
ரேட்டு குறையுதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வரணும். இப்போ இதே கண்டிஷன் இப்போ இன்னொரு கண்டிஷன் சொல்றேன். சரி, இப்போ வந்து திடீர்னு வார் டிக்ளேர் பண்ணிடுறாங்க இந்தியா, ஓகேவா? இப்போ நிறைய வந்து என்ன சொல்றது, சூழல்லாம் மாறுது, ஓகேங்களா? ப்ராப்பரா வந்து வேலைக்கு போக முடியல, ஓகே, ப்ராப்பரான விஷயங்களை செய்ய முடியாம போறது வார்னால. அப்ப அதனால என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பயந்துடுவாங்க, ஓகே, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா நஷ்டத்துல போயிடும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, நான் தன்னுடைய நாடுக்கே போகணும்னு ஆசைப்பட்டுருவாங்க. சரி, அப்ப என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்திய ரூபாய் வச்சிருப்பா பாத்தீங்களா, அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல கொடுத்து டாலருக்கான டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்ப டாலருக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரூபாயான மதிப்பு குறையும். அப்ப மதிப்பு குறையுது அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரேட்டு அதிகரிக்கும், ரேட் அதிகரிக்கும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர், ஓகேவா? நம்ம ஒரு டாலர் வந்து ஒரு ரூபாயில இருந்து 80 ரூபாய் வரதுக்கான காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்கு. இது ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொரு காரணம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, வர்த்தக போட்டித்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வர்த்தக போட்டித்தன்மை, வர்த்தக போட்டித்தன்மை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. என்ன பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இந்தியா, இப்போ இது யூஎஸ்ஏ, ஓகேவா? இது வந்து இது ஏன் இந்த நிலைமைக்கு வந்துச்சு நான் சொல்றேன். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள், ஓகேவா? இப்போ ஒரு பீஸா எடுத்துக்கோங்க, ஒரு பீஸா வந்து ஓகேவா $1 வச்சுக்கோங்க யூஎஸ்ஏல. சரியா? அதே பீஸா இங்க வந்து 35 ரூபாய் எங்க இந்தியால. சரியா? இப்போ நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது பண மதிப்பு மாற்று விகிதம் எவ்வளவு பாத்தீங்கன்னா $1 வந்து ஓகேவா 70 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ $1 கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 70 ரூபாய் கிடைக்கும். சரி, இப்போ சொல்லுங்க, எங்க வந்து ஏற்றுமதி அதிகமா இருக்கும், ஓகேவா? எங்க வந்து எக்ஸ்போர்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. யூஎஸ்ஏல, ஓகேவா, ஒரு பீஸா வந்து $1. சரியா? அவங்க யோசிப்பாங்க, இங்க வந்து நான் $1 கொடுத்தா வந்து ஒரு பீஸா தான் கிடைக்கும் அப்படின்னு யோசிப்பான். அப்ப அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற ரேட்டை பார்ப்பாங்க. இந்தியால ரேட்டை பாக்குறப்போ இந்தியால எவ்வளவு இருக்கு, ஒரு பீஸா வந்து 35 ரூபாய் இருக்கு. அப்ப அவன் நினைப்பான், நான் வந்து இங்க இந்த $1 அதே குவாலிட்டியான பீஸா தான், அதே பீஸா, ஓகேவா? அப்போ நான் யோசிப்பாங்க, $1 கொடுத்து நான் அமெரிக்கால ஒரு பீஸா வாங்குறத விட நான் என்ன பண்ண போறேன்னா இந்தியால நான் $1 கொடுத்து 70 ரூபாய் வாங்கி, $1 கொடுத்து 70 ரூபாய் வாங்கி 2 பீஸா நான் வாங்குவேன் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவேன்னா நான் இம்போர்ட் பண்ணுவேன். அப்ப இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து இந்த கண்டிஷன்ல அதிகரிக்கும். புரியுதுங்களா? அப்ப இந்தியாவுடைய பீஸா தான் எக்ஸ்போர்ட் அதிகமா இருக்கும், ஓகேவா? ஏன்னா $1 கொடுப்பான், 2 பீஸா வாங்கிடுவாங்க. அப்ப இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து அதிகரிக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ எதனோட டிமாண்ட் அதிகரிக்குது, இந்தியாவோட பீஸாவோட டிமாண்ட் வந்து அதிகரிக்குது. அப்ப இந்தியா பீஸாக்கான டிமாண்ட் அதிகரிக்கும். டிமாண்ட் அதிகரிச்சா என்ன சொன்ன, ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் வந்து ஏறும் அப்படின்னு சொன்னேன். அப்போ டிமாண்ட் அதிகரிக்கிறப்போ செகண்ட் கண்டிஷன் பாருங்க, ஒரு பீஸா வந்து எவ்வளவு ஆயிடும் பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்ற, டிமாண்ட் அதிகரிச்சதால 70 ரூபாய் ஆயிடும், ஓகேவா? அதே பீஸா, ஒரு பீஸா $1 வச்சுக்கோங்க. சரிங்களா? நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் 70 ரூபாய் வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் கண்டிஷன்ல டிமாண்ட் அதிகரிச்சதால, இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அதிகரிச்சதால டிமாண்ட், இந்த ப்ராடக்ட் டிமாண்ட் அதிகரிச்சது 70 ரூபாய் கிட்ட, ஓகேவா? இப்போ வந்து வியாபாரம் நடக்குமா? ஒரு பீஸா கொடுத்து $1 கொடுத்து ஒரு பீஸா யூஎஸ்ஏல வாங்கிடலாம். அதே டாலரை கொடுத்தா எவ்வளவு கிடைக்குது, 70 ரூபாய். அதே இந்தியாவில கொடுத்தா 70 ரூபாய் கிடைக்குது. அந்த 70 ரூபாய் வச்சு ஒரு பீஸா தான் இங்கே வாங்க முடியுது. அப்ப எங்க நடக்கும், அதாவது வர்த்தகம் நடக்காது, எக்ஸ்போர்ட் நடக்காது. இந்த கண்டிஷன்ல என்ன பண்ணுவாங்க இந்தியா பாத்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்றதுக்காக, ஏற்றுமதியை பூஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, $1 வந்து 80, 90, 100 அப்படின்னு ஆக்குவாங்க. டிவேல்யூவேஷன், பணம் மதிப்பை குறைப்பாங்க, ஓகேவா? பணம் மதிப்பிழப்பு வேற, பணத்தின் மதிப்பை குறைத்தல் வேற. நான் சொல்லியிருப்பேன், டிவேல்யூவேஷன் அப்படின்னு பண்ணுவாங்க. சரியா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, $1 வந்து 140 ரூபாய் ஆக்குவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படி ஆக்க மாட்டாங்க, நான் புரியுறதுக்காக சொல்றேன். $1 140 ரூபாய் ஆக்குவாங்க. அப்போ வந்து $1 கொடுத்தா 140 ரூபாய் கிடைக்கும். 140 வச்சு 2 பீஸா வாங்க. அப்போ வந்து புரியுதுங்களா? ஏன் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டை பெருக்கிறதுக்காக நம்ம மதிப்பை குறைச்சிக்கிறோம். அப்போ இது ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ 80 ரூபாய் இருக்குன்னா இதெல்லாம் தான் காரணங்கள். சரியா? அப்பனா பண மதிப்பு மாற்று விகிதம், வாங்கும் சக்தி. வாங்கும் சக்தினா என்னன்னு சொன்ன, வாங்கும் சக்தினா ஒரு பொருளை நீங்க இந்தியால, ஓகே, அமெரிக்கால $1 கொடுத்து வாங்குறீங்கன்னா அதே பொருள், அதே குவாலிட்டியான பொருளை அமெரிக்கால, சரி, இந்தியால எவ்வளவுக்கு வாங்குறீங்க? அதாவது என்ன ஃபார்முலா சொல்லியிருப்பேன், இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருப்பேன், ஓகேவா? டொமஸ்டிக் பிரைஸ், உள்நாட்டு விலை. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதான் எக்கனாமிக்ஸோட ஒரு பேசிக்ஸ்ங்க. சரியா? நம்மள இதை தெரியாத இருக்கக்கூடாது, ஓகேவா? டொமஸ்டிக் பிரைஸ் டிவைடட் பை அப்ரோட் பிரைஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா?
இப்போ ஒரு டாலருக்கு வாங்குறீங்க அப்படின்னா இங்க எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறீங்க அதை சொல்றது என்னது பாத்தீங்கன்னா பவர் பர்ச்சேசிங் பேரிட்டி. சரிங்களா? இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? வாங்கும் சத்தினா என்ன, பணம், நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா இதுதான். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. சரியா? இப்போ நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க? ஓகேவா? என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் பர்ச்சேசிங் பேரிட்டியை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஏன் இது ரெண்டத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க $2 எடுத்துட்டு போறீங்க, அமெரிக்காக்கு போனா ஆசைப்படுறீங்க, வெளிநாட்டுக்கு போறீங்க, $2 எடுத்துட்டு போறீங்க. ஓகேவா? ஒரு டாலர் $70. ஓகேவா? அப்ப என்ன பண்றீங்கன்னா $2 எடுத்துட்டு போறீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? $140 கொடுத்து $2 எடுத்துட்டு அமெரிக்கா போறீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அமெரிக்கா போயிட்டீங்க. அப்போ ஒரு பொருள் அங்க வாங்கலாம்னு நினைக்கிறீங்க. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு கோல்டு அங்க எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $200. ஓகேவா? ஒரு கோல்டு எவ்வளவு? உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்காக. சரிங்களா? ஒரு கோல்டு அமெரிக்கால $200. இப்ப என்ன பண்றீங்கன்னா நீங்க ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. இதை மட்டும் நீங்க மாத்திட்டு போயிருங்க. என்கிட்ட ஒரு $2 சும்மா ஒரு தோராயமா நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா மாத்திட்டு போயிருங்க. $2 கொடுத்துட்டு $140 வாங்கிட்டு போயிடுறீங்க. அங்க போய் நீங்க கோல்டு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகேங்களா? கோல்டு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. எவ்வளவுனா அங்க எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா $200 இருக்கு. அப்ப உதாரணத்துக்கு ஒரு $3 கிட்ட இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன தெரிஞ்சிருக்கணும்? வாங்கும் திறன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன். ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே பொருள் இந்தியால எவ்வளவு கிடைக்குது? ஓகேவா? $200 கிடைக்குது. அதாவது ஒரு கோல்டு இந்தியால $200 கிடைக்குதுன்னா இங்க எவ்வளவு கிடைக்குது? $3 கிட்ட கிடைக்குது. அப்போ வாங்கும் திறனும் தெரிஞ்சிருந்தாதான் ஒரு பொருளை நான் எவ்வளவு ரூபாய்க்கு அமெரிக்கால வாங்க முடியுதோ தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா எவ்வளவு டாலர் மாத்திட்டு போனோம்னு தெரிஞ்சிருக்கும். சிம்பிளா சொல்ல வரணும் என்னன்னா, நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா வாங்கும் சத்தியை தெரிஞ்சிருக்கணும் அமெரிக்கால. ஓகேவா? அதுக்கப்புறமா நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்ல வரேன். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஓகேவா? அப்போ $200 இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? $140 அது $2 கொண்டு போய் என்ன பண்ண முடியும்? சரியா? $2 கொடுத்து நான் எவ்வளவு வாங்க முடியும்? அமெரிக்கால வெறும் $140 தான் நான் வாங்க முடியும். ஓகேவா? சோ அதனாலதான் பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா வாங்கும் திறனையும் நம்ம வாங்கும் சத்தியை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரியா? இந்த 3 தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு. ஓகேவா? சாரி, இந்த 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா இது புரிதலுக்காக இந்த வர்த்தக போட்டித்தன்மையை நான் சொன்னேன் உங்களுக்கு. சரியா? அடுத்து பார்த்துலாமா? இப்ப ஏன் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ல வருது, சர்வதேச நிறுவனங்கள்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய வார் நடந்துச்சுங்க. வார் நடந்ததால சர்வதேச வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. நிறைய நாடுகள் என்ன பாத்தீங்கன்னா வளர்ச்சி இல்லாம போயிடுச்சு. அந்த வளர்ச்சியை வளர்ந்த நாடுகளாக கொண்டு வரணும் சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டதை எது பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு பேங்க்ன்றதை கொண்டு வருவாங்க. சரியா? அப்புறம் இந்த சர்வதேச அந்த மாற்று விகிதம், இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட், மற்ற கண்ட்ரியோட கரன்சிலாம் ரொம்ப வேல்யூ குறைஞ்சு போச்சு. அந்த வேல்யூ ஸ்டேபிளா நிலைத்தன்மையை வச்சுக்கணும்னு கொண்டு வரப்பட்டதுதான் சர்வதேச நாணய நிதியம். சரியா? அதுக்கப்புறமா வர்த்தகத்தை இன்னும் ஊக்குவிக்கணும், அதாவது முடங்கி போன வர்த்தகத்தை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வளர்ச்சிகளை கொண்டு போகணும். அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் ரெண்டும், அதாவது உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் வந்துரும். ஆனா சர்வதேச வர்த்தக ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வராது. சரியா? ஏன்? அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு முன்னாடி என்ன வரும் பாத்தீங்கன்னா GATT ஒரு விஷயம் வரும். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கண்ட்ரிஸ் சேர்ந்து GATTன்றத கொண்டு வருவாங்க, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப். அதை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா அது என்னவா உருவாரும் பாத்தீங்கன்னா WTO 1995ல உருமாறும். சரியா? அதுக்கப்புறம் அது என்ன பேர் வைப்பாங்க? WTOன்னு பேர் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு சில ஒரு கிளாசிபிகேஷன் சொல்றேன். அதுதான் இந்த IMF வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்ல இதெல்லாம் நடக்கும். பிரிட்டன் வுட் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரிட்டன் வுட் இருந்து யூஎஸ்ல ஒரு மீட்டிங் போட்டு கொண்டு வரப்பட்டதா இந்த IMF WB. ஓகேங்களா? அதுதான் பிரிட்டன் வுட் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் ITO கொண்டு வரணும்னு நினைப்பாங்க, ஆனா கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கு போல என்ன வரும்? 1945ல ரெண்டுமே வந்துடும். 1944ல ITO வராது. அதுக்கு போல என்ன வரும் பாத்தீங்கன்னா GATT வரும். அதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, இன்டீரியர் ஆஃப் WTO பன்னாட்டு வாணிப வாணிக நிறுவனத்துக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், தற்காலிக வாணிகம் மற்றும் வாணிகம் தீர்வைகளுக்கான பொது ஒப்பந்தம், ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட், இதுதான் கொண்டு வருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் 1995ல WTO-வா இது மாறும். ஓகேவா? பாருங்க, WTO எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன கொண்டு வரும், WTO ஒரு அமைப்பா மாறும். அந்த அமைப்பை நான் சொல்றேன் பாருங்க, இதுதான். ஓகேவா? WTO அதாவது GATT-க்கு அப்புறம் ஏன் WTO வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப்ல வெறும் பொருட்கள் கூட்ஸ் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, சேவைகளை கான்சன்ட்ரேட் பண்ணல. மெயினா அது ஒரு காரணம் WTO வர்றதுக்கு. சரிங்களா? கூட்ஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணல. கூட்ஸ் WTO-ட
ஒரு 3 பாகமா இருக்கு. சரியா? இப்போ WTOட 3 பாகமா கூட்ஸ், சர்வீஸ், ஐபி ரைட்ஸ்னு இருக்குது. கூட்ஸை பாத்துக்கிறது வந்து WTO கீழே காட்டே பாத்துக்குது. சரியா? ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃபே பாத்துக்குது. அதுக்கப்புறமா வந்து அக்ரிகல்ச்சருக்குன்னு தனியா ஒண்ணு பிரிக்கிறாங்க, அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் சர்வீசஸ், சேவைகளுக்குன்னு தனியா. ஏன்னா சேவைகளை இப்ப பரிமாறுது இல்லையா, ஒரு நாடுகளிடம் வந்து இன்னொரு நாடுகளுக்கு. சோ அதையும் கண்காணிக்கணும் இல்லையா, அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பன்னாட்டு பணிகள் வாணிபம் தொடர்பான பொது ஒப்பந்தம். சரியா? அதுக்கப்புறமா வந்து வணிகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தம். இதுதான் WTOட கிளாசிபிகேஷன். சரியா? இப்போ அக்ரிகல்ச்சருக்கு ஒரு சில கிளாசிபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. ப்ளூ பாக்ஸ்னா என்ன, ஆம்பர் பாக்ஸ்னா என்ன, கிரீன் பாக்ஸ்னா என்ன, அதை பத்தி டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அப்புறம் வந்து சர்வீஸ், அப்புறம் வந்து ஐபி ரைட்ஸ் பத்தி சொல்லியிருப்பேன். காப்பி ரைட்ஸ்னா என்ன, பேட்டன் ரைட்ஸ்னா என்ன, இது எந்த சட்டத்துக்கு கீழே நம்ம பாதுகாக்கப்படுது, விளக்கங்கள் டிஃபரன்ஸை பத்திலாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பத்திலாம் சொல்லியிருப்பேன். அது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன, நம்ம மற்ற நாடுகளோடய வச்சுக்கக்கூடிய ஒப்பந்தங்கள்ல என்னென்னலாம் இருக்கு, வர்த்தகங்கள்ல என்னென்னலாம் இருக்கு, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகேவா? WTOல இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் கிளாசிபிகேஷன்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அது போதும். சரியா? அதுக்கப்புறமா WBயும் IMFும் உள்ள டிஃபரன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? உலக வங்கியோட எய்ம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, அது அப்படியே என்ன சொல்றது, அப்படியே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அப்ஜெக்டிவ் என்ன பாத்தீங்கன்னா, போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மறுசீரமைப்பு, அது வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க, மறுசீரமைப்பு பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து வளரும் நாடுகளுக்கு லோன் கொடுக்குறது. ஓகேவா? அவங்கள டெவலப் பண்ணி லோன் கொடுக்கறதா இவங்களுடைய அப்ஜெக்டிவ். இவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, உறுப்பு நாடுகளுக்கு வந்து என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி கோஆபரேஷன் அமங் தி மெம்பர் நேஷன்ஸ், அதாவது நாணய ரீதியில என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ஜெக்டிவா என்ன வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, IMF வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பன்னாட்டு வாணிபம் வேகமாகவும் சமச்சீராகவும் வளர உதவுவது, அது எது பாத்தீங்கன்னா அடுத்து ரெண்டாவது அப்ஜெக்டிவ் IMF ஓட. அப்புறம் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அதை வந்து கரெக்டா ஸ்டேபிளா வச்சிருக்கணும். அதோட அப்ஜெக்டிவ் எது பாத்தீங்கன்னா IMF உடையது. சரியா? பாருங்க, அடுத்து பாருங்க, எலிமினேட் பாவர்ட்டி, ப்ரொமோட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெவலப்பிங் கண்ட்ரி. இதெல்லாம் வந்து யாரோட இது பாத்தீங்கன்னா, டெவலப்பிங் கண்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் பெருக்கணும், வளர்ச்சியில கொண்டு போகணும் அப்படின்லாம் வந்தது எது பாத்தீங்கன்னா WTO. இவங்களுக்கு கொஞ்சம் கண்டிஷனலா இருப்பாங்க. பாருங்க, கொஞ்சம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஸ்டெபிலிட்டியா வச்சுக்கிறது. ஓகேங்களா? அப்புறம் ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் வந்து டெவலப்டுல இருந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஃப்ளோவா வந்து ஸ்மூத்தா போகணும். இதெல்லாம் வந்து IMF ஓட எய்ம்ஸ். ஓகேங்களா? அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? கிளாசிபிகேஷன்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, டீட்டெயிலாக நான் வந்து அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். சரி, நிதி ஆதாரம் பார்த்து வச்சுக்கோங்க. நிதி ஆதாரம் வந்து WBக்கு எது, IMFக்கு எது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இவங்களுக்கு வந்து ஷேருக்கு மெம்பர் கேபிட்டல், அதாவது மெம்பர் உறுப்பினரா சேர்றாங்க பாத்தீங்களா. இப்ப W பேங்க்ல உறுப்பினரா சேர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா IMFல உறுப்பினர் ஆயிடுவாங்க. அப்ப உறுப்பினர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கோட்டால ஒரு அமௌண்ட் வச்சுப்பாங்க. கோட்டா அடிப்படையில வந்து IMF வச்சிருப்பாங்க. மெம்பர் கட்டில இருந்து ஷேர் கேபிட்டல் சொல்லிட்டு WB வச்சுக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து சர்வதேச நிதி சந்தைகள் இருந்து பத்திரங்களை வழங்கி என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, நிதியை திரட்டுவாங்க WB. ஓகேவா? இவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த கோட்டாவை வந்து எப்படி வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, 25% கோல்டா வச்சிருப்பாங்க, 75% டொமஸ்டிக் கரன்சில வச்சிருப்பாங்க. இப்ப ரூபாயில வச்சிருப்பாங்க. ஓகே, நிறைய ஃபாரின் கரன்சி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு கண்ட்ரி ஒரு கரன்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த கரன்சில வச்சிருப்பாங்க. அது எதுக்கு பாத்தீங்கன்னா லோன் கொடுப்பாங்க. ஓகேவா? இவங்க வந்து கொஞ்சம் கன்செஷன் ரேட்ல கொடுப்பாங்க. ஆனா IMF வந்து கண்டிஷன்லாம் கொடுப்பாங்க. இதுக்காக மட்டும்தான் இதை செலவு பண்ணணும், இதை சீர்திருத்தம் பண்றதுக்காக மட்டும் தான் இதை செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு IMF வந்து கண்டிஷனல் லோன் கொடுப்பாங்க. ஓகேவா? பாருங்க, கன்செஷனல் லோன் கொடுக்குறாங்களா பாருங்க. பொதுவாக நிபந்தனையற்ற சலுகைகளுடன் லோன் கொடுப்பாங்க. ஆனா அவங்க இப்படி கிடையாது. பொதுவாக சலுகை இல்லாத கடன்கள் யார் கொடுப்பாங்கன்னா IMF கொடுப்பாங்க. சரியா? அப்புறம் பாருங்க, ரிப்போர்ட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்து வச்சுக்காதீங்க. ஏன்னா அப்படியே வந்து இந்த ரிப்போர்ட் வந்து தமிழ்லயே தான் மீனிங்கா சாரிங்க, இந்த ரிப்போர்ட் வந்து வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அதாவது வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் தான் அப்படியே வந்து தமிழ்ல கொடுப்பாங்க. சரியா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து தமிழ்ல படிச்சு வச்சுக்காதீங்க, அப்படியே இங்கிலீஷ்ல மனப்பாடம் அடிச்சுக்கோங்க. சரியா? வேர்ல்டு பேங்க் வந்து என்ன ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்றாங்க, IMF வந்து என்ன ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்றாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அப்புறம் வந்து எங்க ஹெட் குவார்டர் இருக்கு, எத்தனை உறுப்பினர் வருங்க, எத்தனை உறுப்பினர் இதுல இருக்காங்களோ அதே உறுப்பினர் தான் இதுலயும் இருப்பாங்க. சரியா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து எது பாத்தீங்கன்னா உலக வங்கி குழுமம். இந்த இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க. ஓகே, இந்த மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு பன்னாட்டு வங்கி தான் WBயா பிரிச்சிருப்பாங்க. மாறி இருக்கும் நேம். இதுக்கு இன்னொரு பேர் எது பாத்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா IBRD அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து பாருங்க, பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு, அதாவது IDA, இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். இது எதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த
லோ டெவலப்டு கண்ட்ரி இருக்காங்க பாத்தீங்களா, டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி, லோ டெவலப்டு கண்ட்ரிஸ், அவங்கள டெவலப் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு. பன்னாட்டு நிதி கழகம் வந்து பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்கு. மிகா பன்னாட்டு பன்முக முதலீட்டு ஒரு ஒப்புறுதி முகமை, அது எதுக்கு பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்கு. அப்புறம் ICSID அப்படின்னா எதுக்கு பாத்தீங்கன்னா முதலீட்டு சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்டதா இந்த அமைப்பு. இதுல இந்தியா மெம்பர் கிடையாது, ஃபர்ஸ்ட் 4ல மட்டும் இந்தியா உறுப்பினரா இருக்கிறாங்க. சரியா, அடுத்து அது இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. அடுத்து நம்ம லாஸ்ட் வீடியோ வந்தாச்சு. லாஸ்ட் வீடியோ எதை பத்தி பார்த்தோம், இண்டஸ்ட்ரியல் growth பத்தி நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா, இண்டஸ்ட்ரியல் growth வந்து நம்ம 12th வீடியோ. அதுல முக்கியமா எதை பத்தி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் growth வந்து நம்ம பிரிட்டிஷ் காலத்துல எப்படி இருந்தது, அங்க என்னென்னலாம் பண்ணாங்க, டி இண்டஸ்ட்ரியலைசேஷன் அது தொழில் மயமாக்கினா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, பிளாசி பக்சார் போறதுக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் நம்ம ஜிடிபி growth எந்த நிலைமையில இருந்தது, எக்கனாமி எப்படி எந்த நிலைமையில இருந்தது, நேரு என்ன பண்ணாரு, இதை பத்திலாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முக்கியமா எதை பத்தி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன்ஸ் பத்தி பார்த்தோம். இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன்ல என்னவா பிரிப்பாங்க பார்த்தீங்கன்னா 4 கிளாசிபிகேஷன்ஸ் தான் பிரிப்பாங்க. ஓகேவா, மாநில ஏகபோகங்கள், அப்புறம் வந்து அடிப்படை தொழில்கள், அப்புறம் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட தொழில்கள், தனியார் தொழில்கள் சொல்லிட்டு 4 இதுவா பிரிச்சிருப்பாங்க. இந்த கிளாசிபிகேஷன்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரியா, யார் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்றா, எது வந்து ரெகுலேட்டரி இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன, எது ரெகுலேட்டரி இண்டஸ்ட்ரீஸ்னா கவர்மெண்ட் வந்து பிரைவேட் அலோவ் பண்றாங்க, ஆனா என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா பிரைசிங் குவான்டிட்டியை மட்டும் டிசைட் பண்ணிருப்பாங்க கவர்மெண்ட். ஸோ இந்த கிளாசிபிகேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1956 ஒரு பாலிசி வரும், அதை வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அட்டவணை ABCன்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அப்புறம் வந்து இது கொண்டு வந்த சட்டம் இதாங்க இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, லைசன்ஸ் ராஜ்னா என்ன, MRTPனா என்ன, ISIனா என்ன, ரிசர்வேஷன் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சிறு தொழில்களுக்கான இடஒதுக்கீடு, இதெல்லாம் யார் பேரில் கொண்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் காலகட்டத்திலையும் இந்திரா காந்தி அம்மையார் காலகட்டத்திலையும் கொண்டு வந்திருப்பாங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் MRTPனா ஒரு தொழிலுடைய அசட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த அசட்டுக்கு மேலே நீங்கள் இண்டஸ்ட்ரீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த இண்டஸ்ட்ரியல் growthன்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா, அப்புறம் பாருங்க காப்பீட்டு திட்டம். இந்த காலகட்டத்தில் தான் இன்சூரன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நேஷனலைசேஷன் பண்ணியிருப்பாங்க, கோல் இண்டஸ்ட்ரியை நேஷனலைசேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எல்லாமே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது போய் லாஸ்ட்ல தான் போய் முடிஞ்சிருக்கும். சரியா, இதை பற்றின கிளியர் ஸ்டோரி வந்து நான் டீட்டெயில்டாக வந்து என்னோட இண்டஸ்ட்ரியல் growth வீடியோல கொடுத்துருப்பேன். சரியா, அடுத்து வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், இதை பத்தி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆண்டு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் தான், அதாவது ஒழுங்குமுறை சட்டம் தான் மேலாண்மை சட்டமா 1999ல மாத்திருப்பாங்க. ஓகேவா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக. சரியா, அடுத்து வந்து ராஜீவ்காந்தி வருவாரு, அந்த சட்டங்கள்ல நிறைய ரிலாக்ஸேஷன் பண்ணுவார். ரிலாக்ஸேஷன் பண்ணதால தான், சீர்திருத்தங்கள் பண்ணதால தான் growth வந்து 3.5ல இருந்து அவர் காலகட்டம் பாருங்க 5.5 மாறும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சீர்திருத்தங்கள், பொருளாதார சீர்திருத்தங்கள் கொண்டு வருவாங்க. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. இதை மூணுமே என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, லிபரலைசேஷனை ரெஸ்ட்ரிக்ஷனை பிரைவேட் மேலே போகிற ரெஸ்ட்ரிக்ஷனை குறைக்கிறது, அதான் வந்து லிபரலைசேஷன். பிரைவேடைசேஷன்னா பிரைவேட்டுக்கு கவர்மெண்ட்ல இருந்து பிரைவேட்டுக்கு மாத்துறது தான் பிரைவேடைசேஷன். குளோபலைசேஷன் ஓப்பன் எக்கனாமி, திறந்த பொருளாதாரமா ஆக்குறது. சரியா, இதில் நிறைய ரிசர்வேஷன்ஸ்லாம் நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சேஞ்சஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, நிறைய பிரைவேட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, நிறைய ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் 1991 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்க, இண்டஸ்ட்ரியல் growth வீடியோவில் போய் பார்த்துருங்க. சரிங்களா, இந்த ஷேர் நம்ம பார்த்துருப்போம். 2022-23ல ஜிடிபி ஷேர் பார்த்துக்கோங்க. 16%, 30%, 54%. எது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ். இதோட பகிர்வல் எப்படி இருக்கு பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அடுத்து பாருங்க, இதான் இண்டஸ்ட்ரியோட இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேங்களா, இது வந்து எல்லாமே வந்து நம்மளுடைய டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் பெருக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் இது. உதாரணத்துக்கு இது வந்து இம்போர்ட் பில்லை குறைக்கணும். ஓகே, உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்புறம் வந்து பிரதான் மந்திரி கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக. ஓகேவா, பாரத் மாலா திட்டம் ரோட் டெவலப்மெண்ட்காக. ஸ்டார்ட் அப் இந்தியா, ஆண்டர்பிரினர்ஷிப், ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு ஒன்று இருக்கும், அது வந்து SC/ST ஆண்டர்பிரினர்ஷிப்பை பெருக்கிறதுக்காக. சரியா, அப்புறம் மேக் இன் இந்தியா திட்டம், இதுவும் உற்பத்தி துறையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வந்த திட்டம் தான் இது மேக் இன் இந்தியா திட்டம். அப்புறம் ஆத்ம நிர்பர் பாரத் கேம்பெயின், இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டிபெண்டன்ஸை குறைக்கணும். ஆத்ம நிர்பர் பாரத் கேம்பெயின். ஓகே, ஆத்ம நிர்பர் பாரத் பிரச்சாரம். ஓகேவா, அப்புறம் முதலீட்டு விலகல் திட்டங்கள், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், பங்குகளை விற்கிறாங்க, பங்குகளை வித்து கவர்மெண்ட் வந்து லாபம் சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அப்புறம் வந்து சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். ஓகே, இது வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்காக இருக்கிற ஜோன் தான் இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா MSME புத்தாக்க திட்டம். ஓகே, MSME புத்தாக்க திட்டம்னா MSME இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இன்னோவேஷனை பெருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது
இந்த MSME இன்னோவேஷன் திட்டம். ஓகேவா? ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருங்க. தப்புங்க, இதெல்லாம் வந்து நம்ம இந்த 6 வீடியோஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. டிசிஷன்ஸ் டு ஸ்டார்ட் IMF. ஓகேங்களா? பன்னாட்டு நிதி நிறுவனம் தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டது? பிரிட்டன் உட்ஸ் மாநாடு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேவா? இந்தியாவின் அதிக மக்கள் தொகை அடர்த்திக்கான முக்கிய காரணம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. முக்கிய காரணம் எதுன்னு கேட்கலாம். ஓகேவா? அரசின் நலத்திட்டங்கள் பிறப்பு விகித அதிகரிப்பிற்கு சாதகமாக உள்ளது. ஓகேவா? மக்களின் அதிகரிக்கின்ற வாழ்க்கை தரம், வருமானம், வாங்கும் சக்தி பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கும். சரியா? அதிகரிக்கின்ற பிறப்பு விகிதத்துடன் குறைகின்ற இறப்பு விகிதம். பாத்தீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கும். ஓகே, முக்கிய காரணம் வந்து இதுதான் இருக்கும். மத்ததெல்லாம் காரணம் தான், ஆனா படிக்கிறப்பே தெரிந்து பாருங்க. ஓகே, பிறப்பு விகிதம் அதிகரிக்குது, இறப்பு விகிதம் குறையறதுனாலதான் எது வருது பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுதான், அதுக்கப்புறம் இதெல்லாம் செகண்டரி. சரிங்களா? பாருங்க, அரசின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தோல்வி, இதெல்லாம் வந்து இது நடந்ததால தான் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஓகே, அப்ப இதுதான் பிரைமரி ரீசன், முக்கிய காரணம் இதுதான். சரியா? அடுத்து பாருங்க, டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டில இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்சல்யூட் பாவர்ட்டினா என்னன்னு தெரிஞ்ச பாரு, முழு வறுமை, முன்னிலை வறுமை, ஓகே, இரண்டாம் நிலை வறுமை, நகர்ப்புற வறுமை. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் முழு வறுமைனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அது எது பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் பேசிக் நீட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்து கொரோனிக் பாவர்ட்டி அப்படின்னா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் பாவர்ட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கட்டமைப்பு பாருங்க, அமைப்பு சார்ந்த வறுமை. ஸ்ட்ரக்சரல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது என்ன பாவர்ட்டி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கொரோனிக் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் நிலை வறுமை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா, திறமையற்ற குடும்ப நிர்வாகம். ஓகே, அதான் இரண்டாம் நிலை வறுமை, C1. ஓகேவா? C1 இரண்டாம் நிலை. இன்எஃபிஷியன்ட் ஹவுஸ் கீப்பிங் வந்து செகண்டரி பாவர்ட்டி. ஓகேங்களா? அது அடுத்தது பாருங்க, நகர்ப்புற வறுமை. பேர்ல இருக்கு பாருங்க, அர்பன் பாவர்ட்டி. அர்பன் பாவர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா சப் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது என்ன பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை அவங்க செய்ய முடியாம போய் தரத்துக்கு கீழே இருக்கிற வேலையை செய்யறது தான் அது வேலை சார்பு, சப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா அர்பன் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து பாருங்க, வரீங்க இது பாருங்க, ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், ஊரக நலமற்றோர் வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1983லயே வந்துடுச்சு. ஓகேவா? அது வந்து 1989ல ஜவஹர் ரோஸ்கர் யோஜனான்னு பிரிப்பாங்க, மாற்றுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் அது வந்து 2005ல மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமா மாறும். ஓகேவா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இது பாருங்க, IMF ஓட அப்ஜெக்டிவ் கேட்கறான். ஓகேவா? இது வரலையா? ஓகே, இந்த இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க அப்படியே. ஓகேவா? டு ப்ரொமோட் இன்டர்நேஷனல் மானிட்டரி கோஆபரேஷன், பன்னாட்டு பண ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல். ஓகே, அது ஃபெசிலிட்டேட் தி பேலன்ஸ்டு growth ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட், சரிசம பன்னாட்டு வாணிப வளர்ச்சிக்கு உதவுதல். ஓகே, இது எல்லாமே தான் ஆன்சர். ஓகே, பாரு, எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டினா மாற்று விகிதத்தை ஸ்டேபிளா வச்சுக்கணும். சொன்ன பாத்தீங்களா IMF ஓட அப்ஜெக்டிவ், இந்த மூணுமே அதனுடைய அப்ஜெக்டிவ் தான். சரியா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. உங்களால வீடியோ பார்த்துட்டு ஈஸியா உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். சரியா? ஓகேங்க, சரிங்களா? செகண்ட் வீடியோ ரிவிஷன் கிளாஸ் பார்ட் 2 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிவிஷன் கிளாஸ் நல்லா பார்த்துக்கோங்க. 12 வீடியோ பார்த்தவங்களுக்கு தான் ரிவிஷன் 1 and 2 வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரிங்களா? ஒரு கிளான்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ 12 வீடியோ பார்த்துட்டு தான் இந்த 2 வீடியோக்கு வரணும். சரியா? தேங்க்யூங்க. எக்கனாமிக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, போக போக நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ.